Hey guys, I'll start shortly. Let me. I'm using my iPad to speak. I'm outside now. I'm in Bangsa. I came for a meeting in the afternoon. So, Valu Dormure, Alkata Talamure. Upon, can you tell me is loud and clear or not? Yes, nice. Nice, huh? Okay. I'm actually sitting in a restaurant, Salam Noodles, opposite of LRT session here because I came for a meeting. So, this is not business meeting confined to one thing. Is Maha Global Academy. So I'm introducing is Maha Global Academy. இன்னைக்கு வந்து ஸ்பெஷலான நாள். ஏன்னா நேற்று தான் நம்ம புத்தாண்டு முடிச்சோம். இதுல வந்து ஏன் வந்து தமிழன் எதில் போனாலும் ஜெயிக்க முடியும், எதை சாதிக்க முடியும், நம்ம ஒரு சின்ன டீமா இருந்த கூட எங்க போனாலும் நம்ம ஏன் ஜெயிக்கிறோம், அதை பத்தி நான் வரைக்கும் சொல்ல போறேன். எத்தனை பேர் வந்தாங்க முக்கியம் இல்லை, எத்தனை தமிழன் வந்திருக்கணும் முக்கியம். ஏன்னா இது வந்து நீங்க வந்து நிறைய பேர் வந்து ஜெயிக்காத காரணம் வந்து நம்ம தெரியாமனாலதான். வாழ்வது ஒரு முறை, வாழ்க்கை தலைமுறைன்னு சொல்றோம். அது எந்த தலைமுறை, எதுக்காக நம்ம வரோம், தப்பா இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. பொதுவா இப்ப வந்து ஆளுங்க வந்து சில இதுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை, அதனாலதான் நம்ம ஜெயிக்க முடியல. பேண்டமிக் டைம் வந்துச்சுன்னா, இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம எல்லாம் ஓடுறோம். நல்லா இருக்கிற டைம் நம்ம உண்மையை செய்யறது இல்லை. அப்ப இது என்னென்ன நம்ம செய்யணும், என்னென்ன தப்புகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அதை பத்தி நான் விளக்கி சொல்ல போறேன். ஏன்னா இப்ப இந்த காலகட்டத்துல ஒரு மனிதன் பல பிசினஸ் செய்யலாம், பல மனிதன் நம்மளுக்கு தேவையில்லை. இப்ப நான் வந்தது வந்து ஒரு ஸ்பீக்கர்ஸ் கிளப் ஆர்கனைஸ் பண்றதுக்கு, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கிறதுக்கு, ஒரு பிளானரா இருக்கிறதுக்கு எல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என்னால ஒரு ஆள் அப்படி செய்யணுச்சுன்னா எல்லாராலையும் செய்ய முடியும். அப்ப நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதை பத்தி நான் விளக்கி சொல்ல போறேன். நம்ம யாரு, தமிழ்னா என்ன, தம் இல், நம்ம மனிதனுக்குள்ள வந்து ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் வந்து தமிழ்னு அந்த காலத்துல சொன்னாங்க. நீங்க எந்த மதத்துல இருக்கீங்க முக்கியம் இல்லை, எந்த எந்த தோல்ல இருக்கீங்க முக்கியம் இல்லை, என்ன ஜாதி மதி எல்லாமே முக்கியம் இல்லை. இப்போ வர தமிழ் படம் நீங்க பாத்தீங்களா, எல்லா தமிழ் படத்துலயும் கருடா ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கருடா பறக்கும். அந்த கருடா வந்துச்சுன்னா அந்த அப்பதான் தமிழ் படமே வரும். இப்ப ஏகேன்னு ஒரு படம் வந்துச்சு இல்ல, இந்த என்னது ஏகே, ஒரு அஜித்தோட படம் குட் பேட் அக்லி. அந்த படத்துல கூட பாத்தீங்களா கருடா தான் ஆரம்பிப்பாங்க. நேற்று லாரான்னு ஒரு படம் பார்த்தேன், அதுலயும் கருடா. இப்ப மத்தியானம் கூட என் வைஃபோட ஒரு படம் பார்த்தீங்கன்னா அதுவும் கருடா. ஏன் கருடாக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அப்ப இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா நம்ம சரியா வாழ்க்கையை ஓட்டலாம். தமிழன் வந்து இப்ப தமிழ்னா தெரிய மாட்டேங்குது. நான் வந்து ஆரம்பத்துல 2017 வந்து இந்த தொழில் ஆரம்பிக்கிற நேரத்துல அப்ப நான் வந்து என்ன சொல்றேன்னா, நம்ம எல்லாமே பாஸ் ஆகலாம், இந்த பிசினஸ்ல நம்ம பாஸ் ஆகலாம். பாஸ்னா என்ன தெரியுங்களா? இது upon you can write that for me, BOSS. பாஸ்னாலே அந்த வார்த்தை பாஸ்னாலே பி ஆஃப் சோல் செல்ஃப், பி ஆஃப் சோல் செல்ஃப். நமக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி உணர்வுதான் வாழ்க்கை. இது வந்து எனக்கு வந்து நான் உணர்ந்தது 22 வயசுல. அதுக்கு முன்னுக்கு நான் உணர்ந்தது என் தோட்டத்துல, என் எஸ்டேட்ல. எப்படி நான் உணர்ந்தேன், இது எங்க அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அப்பல இருந்து எங்க அப்பா வந்து எனக்கு வந்து அந்த எஸ்டேட்ல வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலும் என்னையா கூட்டுவாரு, என்னையா செய்ய சொல்லுவாரு. நாங்க வீட்டுல 10 பேர் இருந்தோம். 10 பேர்ல நான் வந்து 5வது ஆளு. இந்த 5 நம்பர் ரொம்ப பவர்ஃபுல். அந்த 5வது நாள் நான் வந்து எங்க அப்பா இனிதான் எல்லாத்தையும் கூட்டுவார், எல்லாமே செய்வார். நல்லா அடியும் வாங்குவோம், நல்லா உதயம் வாங்குவோம். அதே சமயத்துல வந்து அவருக்கு என்னென்ன தெரிஞ்சல எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அது என்னென்ன தெரிஞ்சு எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இத்தனைக்கு அவர் வந்து மலேசியால பிறந்தார், சவுத் ஆப்பிரிக்கால பிறந்தாரு. நான் நினைச்சேன் அவங்க அம்மா அப்பா எல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்க அம்மா மட்டும் அவங்க அப்பா இருந்துட்டாரு, மற்றவங்க எல்லாமே வந்துட்டாங்க. நேரத்தோட நான் வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கா போற ஆசையை விட்டுட்டேன். ஏன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா போனோம்னு. ஏன்னா எங்க பாட்டி, எங்க அப்பாவோட சைடு பாட்டியும் இறந்து போனது அதே எஸ்டேட் தான், எங்க அம்மா சைடு பாட்டியும் இறந்து போனது அதே எஸ்டேட் தான். அப்ப எல்லாமே இங்க இருக்கிற நான் ஏன் போய் அவங்க வேற எங்கேயும் தெரிவிட்டு போகுது. பூர்வீகம் சொல்றேன்ல, அந்த பூர்வீகம் ஏன் முக்கியம், எதுக்கு முக்கியம், அதை பத்தி நம்ம பேச போறேன். 2வது வந்து பூர்வீகத்தோட என்ன நம்ம கூட வருது, அது நான் பேச போறேன். நம்ம இந்தியர்கள் வந்து நிறைய நம்பர்ஸ் பார்ப்போம். நம்பர்ஸ்னா ஒரு நம்பர் ஆரம்பிச்சு வச்சு நம்ம பார்ப்போம். நீங்க போய் யூடியூப்ல பாத்தீங்களா,
17 ஆரம்பிச்ச அந்த தொழில வந்து அத நம்பர்ஸ் பத்தி சொன்னேன். ஏன்னா நம்மளாம் ஏஜிஎல் இல்லாம செய்ய மாட்டோம். ஏஜிஎல் மீன்ஸ் அக்தா ஜோலான் லங்ஸோன்னு சொல்லுவாங்க மலேசியால. அது இல்லாம எந்த தொழிலும் நாங்க தொட மாட்டோம். அது நீங்க யாரு செய்யறாலும் சரி, எந்த கம்பெனி செஞ்சா சரி முக்கியம் இல்லை. அது இல்லாம தொட்டுமா என்ன மலேசியன் கவர்மெண்ட் வந்துடும். அப்ப 2017 வந்து 10ஆம் மாசம் தான் எங்களுக்கு அந்த தொழிலோட லைசன்ஸ் கிடைச்சது. அப்ப நான் என்ன செஞ்சேன்னா யூடியூப்ல போயிட்டு அந்த நம்பர்ஸ் பத்தி சொன்னேன். ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு பவர் இருக்கு, அதை பத்தி விளக்கி சொன்னேன். இப்ப எத்தனாம் தேதியில நீங்க பிறந்திருக்கீங்களோ, ஏன் அப்ப பிறந்தீங்க, எதுக்கு பிறந்தீங்க, அப்பெல்லாம் எனக்கு அது தெரியாது. நான் ஒரு ஆளுக்கு நன்றி சொன்னேன், என் மனைவிக்கு தான் சொல்றேன். ஏன்னா அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து எனக்கு வந்து அவர் வந்து முக்கியத்துவம் கொடுப்பா, ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பா. அப்ப எஸ்டேட்ல பிறக்கிற நேரத்துல, எஸ்டேட் வளர்ந்த நேரத்துல எங்களுக்கு 3 பேர் தான் தெரியும். எங்க வீட்டுல வந்து பகவத்கீதை இல்ல, பைபிள் இல்ல, ஒண்ணுமே இல்லை. என்ன இருந்துச்சு? குரான் கூட இல்ல. எங்க வீட்டுல 3 பேர் தான் இருந்தாங்க, திருமூர்த்திகள்னு சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து சிவாஜி கணேசன். நான் ஏன் சிவாஜி கணேசன் பேர் முதல்ல சொல்றேன்னா, அவர் தான் நான் வந்து நேசிச்சேன், நான் வந்து சுவாசிச்சேன். அவர் பார்க்குற படம் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா பார்க்குற படம் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுல வந்து எங்க அப்பாவுக்கு பிடிச்சது சிவாஜி கணேசன், எனக்கு பிடிச்சது. எங்க அண்ணனுக்கு பிடிச்சது வந்து எம்ஜிஆர், அப்புறம் எல்லாத்துக்கும் பிடிச்சது வந்து ஜெமினி கணேசன். இவங்க 3 பேருக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? சிவாஜி கணேசன் வந்து எப்படி நம்மளோட 9 இமோஷன்ஸ், நவராத்திரின்னு சொல்றோம்ல, அந்த நவராத்திரி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நமக்குள்ள இருக்கிற 9 இமோஷன்ஸ் வந்து என்டர் பண்றதுக்கு நம்ம கத்துக்கணும். இது கத்துக்காதனால நம்ம மற்றவங்க நம்மளை பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பாய்க்கிறாங்களா? எனக்கு ஒரு சீனியர் சொன்னாரு, நான் 2011 இருந்து 5ஆம் மாசம் இந்த குரூட் இருந்து வெளியே வந்து, அப்ப 2012 நான் என் வைஃப் என்ன சொன்னேன், ஐ டோன்ட் வாண்ட் டு டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஐ டோன்ட் வாண்ட் டு டு இன்சூரன்ஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்ரிச் லைஃப். நான் குரு கிட்ட போனது ஒன்னே ஒன்று தான், நம்ம வந்தது நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கணும், மற்றவங்க வாழ்க்கையை வந்து எப்படி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி மாற்றி கொடுக்கணும், அவங்கள மாத்திர வேற நம்மளுக்கு இல்லை. அப்ப நான் வந்து வைஃப்ட சொன்னேன், ஐ வாண்ட் டு 2 தொழில் நான் செய்ய மாட்டேன், ஆனா மக்களுக்கு வந்து சேவை செய்வேன். மக்கள் சேவை, மகேசன் சேவை. அப்பன், can you write for me the word சேவை? SEVAI or SEWAI, and you can separate it SEVA small I. So within the word சேவை is AI. அந்த வார்த்தை சேவையிலே AI இருக்கு. அப்ப அந்த காலத்திலே இவங்கெல்லாம் வந்து இது வரப்போகுதுன்னு அப்பயே ஒதுக்கி வச்சுட்டாங்க நம்மளுக்கு. நீங்க இப்ப நம்ம என்ன செய்யறோம்? நீங்க என்ன வேணுமா செய்யலாம், சாட் ஜிபிடி செய்யலாம், இது வேணுமா செய்யலாம், ஆனா சேவை தான் செய்யறோம். அப்ப என்ன சொன்னாங்க? மக்கள் சேவை, மகேசன் சேவைன்னு சொன்னாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, மகேசன் தான் மக்கள், மக்கள் தான் மகேசன். அப்ப உங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்காட்டியும் எப்படி மற்றவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுப்பீங்க? அப்ப இந்த மரியாதை தான் ரொம்ப முக்கியம். அந்த மரியாதை எப்படி கொடுக்கணும்னா, முதல்ல இந்த கண்ணுக்கு தெரியுற இந்த உடல் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நான் என்னோட சிஃபுவை பார்த்தேன், அவர் தான் என்னோட ஸ்பீக்கிங்க்கே எனக்கு வந்து அவர் ஒரு எனக்கு வந்து ஒரு தூண்டுகோல். அந்த ஆசை இருந்துச்சு, ஆனா ஆசைக்கு ஒரு தூண்டுகோல் ஒண்ணும். அவர் பேர் SK சாமி, அவருக்கு 73 வயசு. இப்பதான் அவர் சித்தர் ரெசிபியில பார்த்துட்டு வந்தேன். அப்ப 73 வயசு ஆளு இன்னைக்கு 3 அப்பாயின்மெண்ட் பேர் வந்திருக்காரு. இன்னும் ஒரு GSF, இன்னும் அந்த வேலையை அவர் செய்யறாரு. அப்படின்னா அவங்க தொழிலுக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. ஏன் தொழிலுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறது. அதனால நம்ம மேல எல்லாம் ஏறிட்டு போறாங்க. எப்படி ஏறிட்டு போறாங்கன்னா, மகாராஜா படத்துல வந்து விஜய் சேதுபதி குப்பை தட்டி கொண்டு போறல, அந்த குப்பை தட்டியோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? நம்ம பாடியை குப்பையாக்கிட்டோம். நம்ம கண்டதை சாப்பிட்றோம், கண்ட நேரத்துல சாப்பிட்றோம், கண்டபடி சாப்பிட்றோம், எப்படி பாக்குறோமோ அப்படி சாப்பிட்றோம். அப்ப இப்ப வந்து வெளியே எங்க மலேசியால கூட போயிட்டாங்களா, எல்லாமே திறந்து வைக்கிறாங்க. அதுல என்ன வந்து உட்காருது, எப்படி வந்து உட்காருது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வந்து மிருகம் இல்லை, நம்ம வந்து பிராந்து இல்லை, நம்ம வந்து இன்செக்ட்ஸ் இல்லை. பட் அதுங்களாம் எப்படி பேண்டமிக் டைம்ல உயிரா இருந்துச்சு. என்னோட சிஸ்டருக்கு வந்து 2 டாட்டர்ஸ் இருக்காங்க, இறந்து போன என் சிஸ்டருக்கு. அவங்கனாலதான் நான் இந்த தொழில் திருப்பி வந்தேன். 22 வயசுல தொழில் அவங்க தான் வந்தேன். அவங்க பேரு தேவகி. நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நான் வந்து இன்சூரன்ஸ் மேனேஜரா இருக்கிறதுல நான் RTMல வந்து தமிழ் பேசினேன். அப்ப அவங்க தான் எனக்கு முதல்ல கால் பண்ணாங்க, நீ இப்படி பேசுனியா, நீ வந்து பாலிட்டிஷியன் ஆயிடுவான்னு. சரி, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஏன்னா தமிழ் அப்படி வருதுன்னு சொன்னாங்க. அதே சிஸ்டர் தான்
ஒரு நாளுக்கு முன்னுக்கு நாளைக்கு இறந்து போறாங்க, இன்னைக்கு என் கையில பிடிச்சாங்க. அப்போ வந்து எல்லாமே நான் எல்லாமே இறந்து போய் ஓட்டாண்டியா இருந்தேன். அப்ப அவங்க கை பிடிச்சு சொன்னாங்க, அந்த அம்மா உன்னை கைவிட மாட்டார், அவ நீ பார்த்துக்கிட்டே இறேன், நீ திருப்பி மறுபடியும் ஏறி வரும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னை பார்த்து நீ கவலைப்படாத, உன்னைய பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க கையை பிடிச்சு அன்னைக்கு ராத்திரி இருந்தாங்க, மறுநாள் இறந்து போனாங்க. ஆனா அவங்க மூச்சு மட்டும் அவங்க 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 டாக்டர் வந்து ஒரு 3 மாசத்துல இறந்து போறேன்னு சொன்னாங்க. இஸ் கோயிங் டு டை வித்தின் 3 months. பட் அவங்க ஒரே ப்ராடக்ட் அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு மேல வச்சிருந்துச்சு. அந்த அப்பான்னு கூட தெரியும், ஒரு கோலாக்னு ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட். அந்த கம்பெனினால தான் நான் திருப்பி வந்தேன். எங்க வைஃப் சொன்னேன், மேபி இயற்கை சொல்லுது திஸ் சிஸ்டம் இஸ் ஃபார் லைஃப் ஃபார் யூ அப்படின்னு. அப்ப நான் திருப்பி வந்தேன். நான் இப்பயும் சிஸ்டம் வச்சு தான் வேலை செய்வேன். அது இன்சூரன்ஸும் சரி, எங்க நான் பிறந்த முதல் சிஸ்டம் தான் முக்கியம் கொடுப்பேன். இன்கம் டேக்ஸ்ல 2 வருஷம் நான் கத்துது எப்படி சிஸ்டம் உருவாக்குறது, எப்படி சிஸ்டம் டெவலப் பண்றது, எப்படி ஆளை பாய்க்கிறது. 1 minute நான் வைஃப் பேசுறேன். நான் பிரசன்டேஷன் அப்ப பண்ணேன், ஜூம்ல இருக்கேன். ஸோ அப்ப நம்மளோட வேலை வந்து அதுதான் நம்ம செய்யணும். அப்ப அது நம்ம செஞ்சோமா நம்ம வேலை நம்மளுக்கு வந்து சிறப்பா இருக்கும். அப்ப காரியம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து நீங்க என்ன செய்யணும்னா ஒரு சிஸ்டம். நான் ஒரு சிஸ்டம், நீ ஒரு சிஸ்டம். நான் பாட்டு படிச்சிருப்பாரு, நான் இருக்கிறத பாட்டு படிச்சிருக்காரு. அப்ப அந்த சிஸ்டம்னா என்ன, இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யும். அப்ப அந்த என் சிஸ்டர் வந்து அன்னைக்கு சொன்னாங்க, மறுபடியும் வருவாங்க. நான் வந்து அவங்க நம்பினேன், 100க்கு 100 நம்பினேன். ஏன்னா அவங்க என் சிஸ்டர். அவங்க எது கண்டாலும் பயப்பட மாட்டாங்க, பாம்பை கண்டா கூட பயப்பட மாட்டாங்க. எங்க வீட்டுல வந்து பாம்பு வரும், எஸ்டேட் வீட்டுல இருக்கும்ல, அந்த பாம்பு வரும், நாங்கெல்லாம் படுத்துருப்போம், பாம்பு வரும், அவங்க அப்படியே பயப்படாம அதை அட்டாக் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அச்சம் தவிர அவங்களுக்கு இருந்துச்சு, யாரும் சொல்லிக் கொடுக்கல, அவங்களுக்கு இருந்துச்சு. அப்ப அதே சிஸ்டர் தான் வந்து என்ன சொன்னாங்க, நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப அவங்களுக்காக தான் நான் வந்து மறுபடியும் அதை ஆரம்பிச்சு நான் வந்து படிப்படியா திருப்பி ஏறி வந்தேன். அந்த ஏறி வர நேரத்துல பிரபஞ்சம் எனக்கு கொடுச்சு. நம்மளாம் என்ன செய்யறாங்க, உடனே ஜெயிக்கணும் பாக்குறாங்க. அதுக்கு நீங்க என்ன செய்யணும், சனிக்கிழமை எங்க மலேசியால வந்து தோட்டம் வைப்பாங்க, அதுல நின்று நீங்க கீழே நிக்கலாம். அது கோடியில 1 அடியும். நாங்க எங்க என்ன சொல்றோம்னா 10ல ஒரு ஆளுக்கு ஜெயிக்கலாம். அங்க வந்து கோடியில 1 தான் ஜெயிக்க முடியும், இங்க 10ல ஒரு ஆளுக்கு ஜெயிக்கலாம். இதுல வந்து மைண்ட்ல நம்ம என்ன போட்டிருக்காங்க, இது வந்து மணி கேம், எம்எல்எம் அதான் போட்டுருக்கா, எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷன் இருக்காங்க. எந்த தொழிலும் நம்ம ஜெயிக்கிறது, ஆனா மத்தவங்களுக்கு போயிட்டு அடிமையா இருக்கு. இந்த இந்த கான்செப்ட் வந்து உடைக்கிறது ஒரே வழிதான். நான் யாரு, நான் எதுக்கு வந்திருக்கேன், நான் என்னத்துக்கு பிறந்தேன், எப்படி வந்தேன். நாங்க என்ன வேணுமா எழுதலாம் வாட்ஸ்அப் குரூப்ல, அதை படிக்கிறவன் படிப்பான், கேட்கறவன் கேட்பான். அவன் அவன் நான் வந்து பொதுவா எழுதுறது என்னோட கடமை, ஆனா உணர்றது வந்து உங்க கடமை. அப்ப அறிஞ்சது ஒண்ணு, தெரிஞ்சது ஒண்ணு, புரிஞ்சது ஒண்ணு, ஆனா உணர்றது தான் வாழ்க்கை. எனக்கு எல்லாம் தெரியும் உட்காந்துக்கிட்டு ஏன் ஜெயிக்காம இருக்காங்க, ஏன்னா அவங்க வந்து வாழ்க்கையை உணர்றது இல்லை. எனக்கு அன்னைக்கு என் சிஸ்டருக்கு வந்து என்ன உணர்ச்சியை உருவாக்கி விட்டாங்க. அதே சிஸ்டரை வந்து என்ன இன்சூரன்ஸ் நான் மேனேஜரா இருக்கிற பேசுனதுல, நீ வந்து எம்ஐசி போனா கண்டிப்பா லீடர் சொல்லுவாங்க, நாளைக்கு இறந்து போறாங்க இன்னைக்கு எனக்கு சொன்னது. ஆனா அவங்க மூச்சிய அவங்க டாக்டர்ஸ்க்காக ஹோல்ட் பண்ணாங்க. ஒரு டாக்டர் வந்து இதுல படிச்சிருந்தாங்க, இந்தோனேஷியால கஜாமாடா இதுல வெட்டினரியன் டாக்டரா படிச்சிருந்தாங்க. இன்னொரு டாக்டர் வந்து ரஷ்யால படிச்சிருந்தாங்க. அப்ப டாக்டர் சொன்னாங்க, வி கான்ட் டு எனிதிங் மச் அப்படின்னாங்க. அவங்க மூச்சு அப்படியே ஹோல்ட் பண்ணி மறுநாள் வந்து ஒரு 4 மணி போலதான் அந்த கேர்ள் வந்துச்சு. என்னோட மிஸ் ஐஸ்வர்யா, டாக்டர் ஐஸ்வர்யா வந்தாங்க. வந்துட்டு கூட அவங்க மூச்சு அப்படியே ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அப்ப என்னோட ஒய்ஃப் தான் பிரார்த்தனை பண்ணி, அவங்களுக்கு அந்த பிரார்த்தனை தெரியும், எப்படி அனுப்புறதுன்னு அவங்களுக்கு தெரியும், என்ன குருகிட்ட கத்துக்கிட்டாங்க. அவங்க பிரார்த்தனை பண்ணி, அக்கா நீங்க பரவாயில்ல, அக்கா நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் அவங்க மூச்சை விட்டாங்க, வெறும் மூச்சு விட்டு போனாங்க. இதான் சோலை சொல்லுவாங்க, சோலை புஷ்பங்கள் சொல்றல. இப்ப உங்க பணத்துக்காக யாரும் வரல, உங்களோட காடி மாடி லேடிக்காக யாரும் இப்ப வரதில்லை. ஆள்லாம் வர்றது வந்து எனக்கு கூட வந்தோம்னா என்னோட சோலேஸ் கிடைக்குமா, சோலை புஷ்பங்கள் கிடைக்குமா. அதே 86 வயசு 83 வயசு இளையராஜா 5 ஹவர் எங்களை உட்கார வச்சு, அவர் வந்து கஞ்சா கொடுக்கல, எங்களுக்கு வந்து எந்த ட்ராக்ஸ் ஒன்றும் கொடுக்கல. அந்த 5 ஹவர் உட்காந்து அப்படியே மகிமையை பண்ணல. அதுதான் சோலேஸ், அதான் சோளம், அதான் சோழன். இதை நம்ம மட்டும் செஞ்சோமா பிரபஞ்சம் நம்மளை கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இதுதான் வந்து
ஜிக்ல இருக்க எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம். நான் வந்து 22 வயசுல கத்துக்கிட்ட பாடம். You can get anything in life you want if you help enough other people to get what they want. People don't care how much you know until they know how much you care. அப்படிலாம் எனக்கு மட்டும் இங்க பாருங்க, இப்ப நான் கடையில் உட்காந்துருக்கேன், பங்சாம் இன்னும் உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி எனக்கு பேச முடிஞ்சுன்னா, எங்கேயாவது பேச முடிஞ்சுன்னா நாங்கள் எப்பயோ என்னவோ செஞ்சிருப்போம். ஏன் சார் அப்ப செய்யலைன்னு சொன்னீங்களா? அப்ப எங்களுக்கு இந்த மாதிரி வசதி இல்லை, எங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி பேசுறதுக்கு இங்கேருந்து உட்காந்து இப்ப ஜெகதீஷ் வந்தார் இந்தியால இருந்து, அந்த மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப எல்லாமே இருக்கு, ஏன் செய்ய முடியல? நம்மக்குள்ள பேசிக்கிட்டு, நம்மக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு, நம்மக்குள்ள அது இருக்கோம். அதனாலதான் நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்க முடியும். விஜய் சேதுபதி எங்கிருந்து வந்தார்? இதே மலேசியால வந்து வேலை செஞ்சிருக்காரு. அவர் தான் ஆக்டர் இன் இந்தியா. அவரோட பேரு வந்து அந்த அந்த துபாயில வந்து அந்த டால் பில்டிங்ல அவர் தான் டைரக்டர். அந்த பில்டிங் பேர் எல்லாம் முக்கியமே இல்லை. ஆனா ஒரே டைரக்டர் வந்து அவர் படத்தை போட்டாருன்னா அது விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி சொந்தக்காரங்க இல்லை, யாரும் இல்லை. அவர் சூர்யா மாரி அப்பா இல்லை. அவர் எப்படி வந்தார்? விஜய் சேதுபதி ஹாரிசன் ஃபோர்ட் ஆஃப் இந்தியா அண்ட் இஸ் கால்ட் இண்டிபெண்டன்ட் ஆக்டர், இண்டிபெண்டன்ட் டைரக்டர். ஹாரிசன் ஃபோர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க நடிகர். ஏன்னா அவர் வந்து ஒரு காப்பெட்டர் தான் வந்தாரு. காப்பெட்டர் இப்ப நடிக்கடி நேரம் அவரோட கிராமத்துக்கு போயிருவாரு, அவரோட ஃபார்முக்கு போயிருவாரு, அங்க வந்து காப்பெட்டிங் செய்வாரு. அப்புறம் வந்து ஃபிளைட் வச்சிருக்காரு, லைசன்ஸ் வச்சிருக்காரு. 84 வயசு 85 வயசுல வந்து நெருப்பு பிடிச்சதுல அவர் தான் போய் நிறைய ஹெல்ப் பண்ணாரு. அதாவது வயசு முக்கியம் இல்லை கைஸ். இதெல்லாம் வந்து சாதாரண பாமர் மக்கள் வந்து கோவம் வந்துச்சுன்னா ஹல்க் ஆயிடுவாங்க, பச்சையாயிருவாங்க. ஆனா அவர் வந்து யுஎஸ் பிரசிடென்ட் வந்தாரு, ஹல்க்ல சோப் ஆயிட்டார். அண்ட் ஏன் சோப்புனா பிரசிடென்ட்டும் கோவம் வரும். அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா எல்லாம் உலகம் அழிக்க முடியும். மனுஷனுக்கு நம்மளுக்கு கோவம் வந்துச்சுன்னா நம்ம போய் கொஞ்சிட்டு இருக்கோம், காசு காசு காசு. இது காசு மேல காசு வந்து கொட்டுற நேரம் இல்லை. நீங்க மனுஷனுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சீங்களா, இதே ரீதியில செஞ்சீங்களா? இதயம் ஒரு கோவில், அந்த உதயம் ஒரு பாடல். இளையராஜாவோட பாட்டு அன்னைக்கு ரொம்ப பேர் வந்து எங்க பேர் வயசானு சொன்னாங்க, நம்ம மாரி பாட்டு நான் வரல. ஆனா அவர் என்ன செஞ்சாருன்னா பிளேலிஸ்ட் கொடுத்துட்டாரு, உங்களுக்கு என்ன பாட்டு வருமோ சாய்ஸ் பண்ணுங்க. ஆனா அந்த யங்ஸ்டர்ஸ் சூஸ் பண்ண பாடல்கள்லாம் சூப்பரான பாடல், எல்லாமே அர்த்தமுள்ள பாடல், தத்துவம் பாடல், இயற்கையோட சேர்ந்து ஐக்கியமா இருக்க பாடல். அதான் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. உங்களை அவங்க தேவை. ஒன்று மட்டும் சொல்றேன், இந்த 2010ல இருந்து பிறந்தவங்க ஜெனரேஷன் ஆல்பா, they are called children of lesser God. நம்ம ஒரு புக் படிச்சிருக்கேன், children of lesser God. What is the meaning of children of lesser God? இப்போ நான் உணர்றேன். அவங்கள போய் கடவுளை பற்றி பேச தேவையில்ல, அவங்கள பற்றி போயிட்டு நீ யாரு நான் சொல்லவே தேவையில்ல. அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும், எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியும், என்னத்துக்கு வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியும். they don't need you guys, they don't need leaders. அவங்களுக்கு நீங்க போய் குறுக்க இல்லாம இருந்தா சரி. அப்ப நான் வந்து இன்னைக்கு நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஹிந்தி பேச்சாளர் தேவைப்படுச்சு. யாராரோ கூப்பிட்டேன், யாராரோ கேட்பேன், என் கூட வளர்ந்தவங்கன்னா கூப்பிட்டு பார்த்தேன். அவங்க பேர் கிரேட்டா இருக்கலாம், அவங்க பேர் என்னவா இருக்கும், ஆனா நன்றி மறவா இருக்கும். பலவாட்டி கூப்பிட்டேன், போன எடுக்கல. கரெக்டா கிளாஸ்ல இருப்பாங்க, அதுல இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் கேர் ஹூ யூ ஆர், ஏன்னா பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா நானே என் மனைவியை சேவை செஞ்ச அந்த குருவோட சிஷியர்கள் ஒரு ஐஸ்வர்யா ராய் கூட தோற்றுருவாங்க, அவங்க ஒய்ஃப். அவரு வந்து போயிங் யூஎஸ் போயிங்ல வேலை செய்வாரு, தெலுங்கானால இருக்காரு. நான் கால் பண்ண, டே கேன் யூ ஸ்பீக் இந்தியன்? அஃப்கோர்ஸ் அங்கிள், ஐ கேன் அங்கிள். அப்புறம் பட் மை ஒய்ஃப் கேன் ஸ்பீக் பெட்டர் அங்கிள். தென் ஐ சே கேன் ஷி ஹெல்ப் மீ? அஃப்கோர்ஸ் அங்கிள் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் குருவுக்கு எல்லாமே சேவை செஞ்சோம், நாங்கள் யாருன்னு தெரியும், அவங்க யாரும் தெரியும். குருவை பற்றி யாரை பற்றி எங்களுக்கு தெரியும், அவர் யாருன்னு எங்களுக்கு பற்றி கவலை இல்லை. ஆனால் நாங்களாம் ஒன்றா இருந்தோம், ஐக்கியமாக இருந்தோம். நாங்கள் வந்து ஒன்னோட ஒன்றா வந்து மரியாதை கொடுத்தோம். இங்கே வந்து என்ன செய்றாங்க தெரியுங்களா, பணத்துக்கு மரியாதை கொடுக்குறாங்க, பொருளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, சொத்துக்கு மரியாதை கொடுக்குறாங்க, மக்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. தட் இஸ் வை வி ஃபெல் டவுன் கைஸ். அண்ட் டிக்டாக்ல வந்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன், எனக்கு நல்ல சூப்பரான சிஸ்டம் இருக்கு. ஒருத்தர் கேட்டான், சார் சிஸ்டம் இருக்கு, நான் ஏன் தமிழன் காணும் சார்? அதுவே தமிழ்னு கழிச்சோம். சிஸ்டம் இருக்கு, ஏன் தமிழன் காணும்? அதை போய் தமிழ்னு கழிச்சோம். எல்லா துறையும் நம்ம இருக்காங்க மலேசியால. நம்ம ஒரு டைம்ல வந்து தமிழ் தான் டாப் டாக்டர், ஒரு டைம்ல தமிழ் தான் டாப் மெடிக்கல், எல்லாத்துலயும் டாப்பா இருக்கும். நம்ம ஒண்ணு கூட இல்லை. ஏன்? அவங்க மேல தப்பு இல்லை, நம்ம மேலதான் தப்பு. நம்மளுக்குள்ள ஒற்றுமை இல்லை, நமக்குள்ள ஐக்கியம் இல்லை, நமக்குள்ள வந்து சந்தோஷம் இல்லை, சாந்தம் இல்லை, சரணம் இல்லை. அப்ப என்ன செய்யணும்னா
நம்மள வந்து நம்ம உணர்ந்தோம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தை போராடலாம். இந்த பாட்டு வந்து இந்தியாவில எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா யாரும் அதை பாய்க்கிறது இல்லை. அப்ப இங்க நாங்க என்ன செய்யறோம்னா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். இந்த வாய்ப்பு மூலியமா நீங்க உங்களை தெரிஞ்சுக்கணும். நீங்க யாரு, எதுக்கு வந்தீங்க, என்னதுக்கு வந்தீங்க, அது தெரிஞ்சா நம்மளோட மெயின் 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 ஃபோக்கஸ். ஸோ கைஸ், நம்பர் 1, யார் இங்க வரணும், யார் எங்கேருந்து போகணும், எப்படி வரணும், எல்லாமே வகுத்து வச்சுட்டாங்க. இந்த டைம்ல நீங்க இருக்கணும்னா நீங்க இருந்துதான் ஆகணும். நீங்க முழுமையா அங்க இருந்தீங்களா உங்களுக்கு என்னென்ன நடக்குமோ நடக்கும். நான் 22 வயசுல நான் போற நேரத்துல இதே ப்ரோக்ராமுக்கு நான் ஒண்டி தான் இருந்தேன். நான் ஒண்டி இருந்து நான் எத்தனை பேர் வளர்த்துட்டேன். அந்த அத்தனை பேர்ட்டும் அந்த எப்படி நான் வளர்த்தேன்னா, நாங்க உட்காந்து கேட்டேன். கேட்ட கேள்வி ஒன்னே ஒன்று தான், சார் நான் உங்க மாதிரி பேச முடியுமா? கண்டிப்பா பேசலாம். அண்ட் எது பெட்டர், இன்சூரன்ஸ் எம்வேன்னு கேட்டேன். கண்டிப்பா எம்வே தான் பெட்டர். ஏன்னா நான் வந்து அதுல இருந்து இங்க வந்துட்டேன் அப்படின்னா. அப்ப அவருக்கு வந்து வயசு 30 கிட்ட இருக்கும், எனக்கு வந்து 22 வயசு. கண்டிப்பா அவர் சொல்றதான் நான் கேட்பேன். அவங்க உட்காந்து நான் வந்து கேட்டு அப்பயே எடுத்து நான் காசு போட்டு நான் ஈடுபட்டேன். இங்க என்ன எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஆசை இருக்கு ஆசை இருக்கு ஆசை இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், தோசை பொறுத்தவரை கஷ்டப்படுறோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆளை ஹெல்ப் பண்றதுக்கு கஷ்டப்படுறோம். நான் இன்னைக்கு கூட என்னோட ஒய்ஃபோட போன் வந்து அது மேல ஸ்கிரீன் வந்து சரியா வேலை செய்யல. அப்ப நான் ஒய்ஃப்ட சொன்னேன், சரி இப்ப ஸ்கிரீனை மாத்துவோன்னு. அங்க 2 பாகிஸ்தான்காரங்க இருந்தாங்க. அப்ப ஒருத்தர் வந்து பாகிஸ்தான்காரங்க இருந்தாரு, இன்னொருத்தர் வந்து பாகிஸ்தான்காரு. அப்ப எப்போ வந்தேன்னு, 1 வருஷம் முன்னுக்கு வந்தேன். இப்போ உனக்கு வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கு. கண்டிப்பா இருக்கு சார், நான் இதுதான் வந்தேன். அப்படி ஒரு வழி இருக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, அந்த வழியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி வாய்ப்புகள் அவங்க அங்கேருந்து வராங்க இங்க. ஏன்னா இது சுவர்ண பூமி. நம்ம என்ன செய்யறோம், சுவர்ண பூமியில நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அது இதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். படம் பாருங்க இல்லைன்னு சொல்றேன், நான் நிறைய படம் பார்ப்பேன். ஆனா அதே சமயத்துல படம் பார்த்துக்கிட்டு நான் வேலையை செய்வேன். அப்பெல்லாம் முடியாது. படம் பார்க்க போனா நம்ம வேலை செய்ய முடியாது. இக்கரைக்கு அக்கறை பச்சையா இருக்கும். ஆனா இப்ப எல்லாமே செய்ய முடியல. ஐயா துறைன்றாங்க. எங்க எஸ்டேட்ல வந்து என்கிட்ட வந்து வர பயந்தாங்க. ஒரு யங்ஸ்டர் இருப்பாரு, எனக்கு வந்து அந்த ஓசியை ஹெல்ப் பண்றாரு. அப்ப அவர் சொன்னாரு, சார் அப்பெல்லாம் நீங்க வந்து ஐயா துறை சார், உங்ககிட்ட வர முடியாது. ஐயா துறைன்னா நீங்களா ஐயா மாரி இங்கிலீஷ் பேசுவீங்க, துறை மாதிரி இருப்பீங்க சார். அதனாலதான் இப்ப கூட நான் ஷார்ட்ஸ் போட்டுருக்கேன். அப்ப நான் சொன்னேன், அதனால நீ கிட்ட வருது எனக்கு. ஆமா சார் அப்படி. அப்ப அதனால உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுங்க. இங்கிலீஷ் பேசுறவங்களாம் கட்டிக்காரங்க இல்ல, வெள்ளை சட்டை போட்டுருங்க நல்லா இல்ல. எல்லாத்துக்கும் குணம் இருக்கு, எல்லாத்துக்கும் கெட்ட குணம் இருக்கு, நல்ல குணம் இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கூட்டு இருக்கு, பேட்டு இருக்கு, அக்லி இருக்கு. உனக்கு ஏகே வேணுமா பிகே வேணுமா அது நீ முடிவு எடுத்துக்கோ. இது என்ன நீங்க பார்க்கணும், பேலன்சிங். நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அது முக்கியம் இல்லை, ஆனா பேலன்ஸா சாப்பிட்றோமா. எங்க சாப்பிட்றோம்னு முக்கியம் இல்லை, பேலன்ஸா சாப்பிட்றோமா. எப்படி சாப்பிடணும் முக்கியம் இல்லை, பேலன்ஸா சாப்பிட்றோமா. நம்மளோட எண்ணம் தான், இதே தமிழ் எண்ணம் தான் உலகத்துக்கு கொடுத்தது. அகஸ்டின் மூலியமா கொடுத்தது இந்த இலை சாப்பாடு. இந்த இலை சாப்பாடு ஏன் கொடுத்தாங்கன்னா, அதுல வந்து பேலன்ஸா சாப்பிடணும். டோன்ட் வரி அபவுட் ஸ்டாம்ப் செல் அதை பத்தி கவலைப்படாதீங்க. இயற்கையான சாப்பாடு, பேலன்ஸான சாப்பாடு. எங்க ஊர்ல சதைன்னு சொல்லுவோம். சத்தைனா சதைன்னு அர்த்தம். சதை சாப்பிட்டீங்களா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சதை பக்கத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெங்காயம் இருக்கணும், ஒரு பூண்டு இருக்கும். அதான் பேலன்ஸ். இது நான் யாருக்கு கத்துக்கிட்டேன்னா, டாக்டர் தீபக் சோப்ரா. அவர் மலேசியாவுக்கு வந்தாரு, ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னுக்கு வந்தாரு. அவரு எங்களுக்கு வந்து ஆயுர்வேதா சொல்லி கொடுத்தாரு. அவர் வந்து எப்படி சிஸ்டம் பேலன்ஸா சொல்லி கொடுத்தாரு. அவரோட புக்கு இன்ன வரைக்கும் நான் படிக்கிற புக் வந்து 7 Spiritual Law of Success. அந்த 7 Spiritual Law of Success என்ன என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உள்ள 7 சக்தியை சொல்றாங்க. நம்மளுக்கு 7 சக்தி இருக்கு, 7 ரெயின்போ கலர் இருக்கு. அப்ப என்ன தொடர்புன்னு நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். நம்மளுக்கும் அந்த சூரியனுக்கு என்ன தொடர்பு, நம்மளுக்கும் அந்த ரெயின்போக்கு என்ன தொடர்பு, நம்மளுக்கும் பிரபஞ்சத்துக்கு என்ன தொடர்பு. நான் கேட்ட கேள்விதான் அவர் எனக்கு பதில் கொடுத்தாரு. நம்ம எல்லாம் டாக்க கேட்கிறோம், எப்படி காசு செய்யலாம்னு நம்ம இதை விட்டுறோம். அப்புறம் கடைசி காலத்துல ஸ்டீவன் கோவி சொன்ன மாதிரிதான், ஸ்டீவன் கோவியோட இது எல்லாமே ஒண்ணு ராமாயண பத்தி பேசுவாங்க, இல்லாட்டும் இது மகாபாரதா தான். நான் இன்னைக்கு யூஎஸ்ல வந்து ஒரு யூனிவர்சிட்டி திறக்கிறாங்க, பகவத்கீதை அதெல்லாம் பத்தி சொல்றதுக்கு. அந்த குரு கிட்ட பேசியிருந்தேன். அப்ப அவர் சொன்னா அவங்க வந்து மயமிக்கு போவாங்க, அப்ப அதுக்குள்ள நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம்.
அப்ப நான் என்ன சொன்னேன்னா, சைக்கோ சைபர்னெட்டிக்னு ஒரு புக்கு, டாக்டர் மேக்ஸ்வெல் மால்ஸ் எழுதின புக்கு, 1960s எழுதின புக்கு. அது ஒண்ணு ராமாயணமும் மகாபாரதம் சேர்த்து எழுதிருக்காங்க. அப்ப ராமாயணம் என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கையில நீ சிறப்பா இருக்கணுமா, நீ ராமாவை மாறணும். இன்னும் ஒரு சீதை வெயிட் பண்ணிருப்பாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், ராமா வந்து ஸ்ரீலங்கா ஓடி போயிட்டு அங்க ராவணன் அடிச்சு போயிட்டா, அப்படி அதெல்லாம் கான்செப்ட் தான். அந்த கான்செப்டுக்காக அவங்க வாழ்ந்தாங்க. அப்ப இப்ப எப்படி நம்ம வாழ்றோமோ அந்த காலத்துல வாழ்ந்தாங்க, இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்களாம் வந்து கொடுத்து போன தத்துவங்கள் தான் நம்ம வாழ்க்கை. ஒரு தமிழ் படம் பாக்குறோம், அந்த தமிழ் படம் பார்த்துல ஒவ்வொரு படையும் ஒரு கதையை பாக்குறோம். அந்த கதை நம்மளுக்கு தத்துவமாகுதுல. எப்பயோ பார்த்த பழைய படம் வந்து இப்ப யங்ஸ்டர்ஸ்க்கு அட்ராக்ட் பண்ணுதுல, எப்பயோ பார்த்த பழைய பாட்டு வந்து இப்ப யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுதுல. இந்த இப்ப இடையில வந்து மலேசியா வாசுதேவன் படிச்ச பாடல், அப்ப அவர் எங்கேருந்து போனது வந்து நடிகர் தான். அவருக்கு அந்த நடிகர் நான் போனவன், அவர் வந்து அவருக்கு ஒரு சான்ஸ், ஒன்னே ஒரு சான்ஸ் கிடையாது. ஏன்னா அன்னைக்கு வந்து எஸ்பி பாலனா பாட முடியும். அப்ப இளையராஜா சொன்னாரு, இதான் சமயம், நீ பூந்துரு, இது விட்டுறாது அப்படின்னு. நான் வந்து ஏன்னா நம்ம மலேசியா வாசுதேவனோட சொந்தக்காரன் புரியும் தான் எங்களோட ஆசிரமம் இருந்தாரு. அப்ப அப்ப நான் காடி வச்சிருந்தேன், அப்ப பஜேரோ வந்து. அப்ப அவர் சொன்னார், நம்ம போய் அவர் விட்டுட்டு வந்துருமா சார் அப்படின்னு. ஓகே, தாராளமா விட்டுருலாம். அப்ப அவர் கூட நான் வந்து என்னோட ஆசிரியர் போய் தான் காடி ஓடினாங்க. நான் அவர் கூட பின்னால உட்காந்துட்டு எவ்வளோ கதை கேட்டு அவரோட டாக்டர் வீட்டுக்கு போனோம். அவரோட சான்புரன் தெரியும், யோகேஸ்வரன், யோகி பாருங்க. எல்லாத்துக்கும் பல வாய்ப்பு வரும். சில பேருக்கு ஒரு வாய்ப்பு வரும். அந்த ஒரு வாய்ப்பு சிறப்பா பார்த்துமா பல வாட்டி அந்த வாய்ப்பு காப்பாத்திட்டு இருக்கோம். மலேசியவாசனுக்கு பல வாய்ப்பு வந்துச்சு, அவர் பாவச்சாரு. இப்ப அவர் ஒரு லெஜனா பேரு. அவரோட மகனுக்கு ஒரே வாய்ப்பு தான், இருநீர் என்னை காக்கும் வடிவேலவா. அது அவரே, அவங்க அப்பா அவரும் எடுத்த பாடல் தான் திருநீர் வழி. அந்த பாடல் இப்ப எல்லா டைபிஸ்டுக்கு போனாலும் எங்க போனாலும் அந்த ஒரு பாடல் தான். அதே மாரி மலேசியாவில வந்து ராயா வந்தாலும் பாலை கம்போன்னு பாடுவாரோம். அது எழுதுனது சுடேர்மான், என் ஊர்ல இருந்து வந்தபடியும் சுடேர்மான். அவர் வந்து ஒரு லாயரு. அவர் பல பிரச்சனை இருந்துச்சு. ஆனா அவர் விட்டு போன பாடல் வந்து எந்த ராயாக்கும் அந்த பாடல் இருக்கும். பாலை கம்பம், பாலை கம்பம்னா திருப்பி விட்டு போவோம் அப்படின்னு. மெரடேக்கா அன்னைக்கு அவர் பாடுதான், மெரடேக்கான்னு அவர் பாடுதான். அப்ப யாராத்துக்கு ஒரு வாய்ப்பு வரும், ஒரு வாட்டி நம்ம பாட்டா போதும், பல வாய்ப்பு தேவையில்லை. எனக்கு பிடிச்ச நடிகர் கமலா இருக்கலாம், ரஜினியா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இந்த ஊர் நடிகர் வந்து பீராம். அவர் வந்து ஒரு டாப்ல இருக்கிறத எவனும் மதிப்பு கொடுக்கல. ஏன்னா அதுக்கு போறாம அவரை கொண்டுட்டாங்க. அப்படி இந்த போறாமலேயே அவரு அப்படி ஏழையா இருந்து போனாரு. ஆனா இன்னைக்கு ஒரு தர்கிஸ்தானோட மினிஸ்டர், ஒரு அம்பாசிடர், நான் வந்து அங்க போய் அவருக்கு அவங்களை பேச போனப்ப சொன்னாங்க, நான் வந்து ஒரு நாட்டுக்கு போனேன்னா அந்த நாட்டுல வந்து ஏன் இந்த ரோடுக்கு பேர் வச்சாங்க, எதுக்கு பேர் வச்சாங்கன்னு அப்படியே ஆராய்ச்சி பண்ணேன். ஏன்னா அவரும் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட், நானும் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட். லிட்ரேச்சர் இலக்கியம், நான் இங்கிலீஷ் இலக்கியம் செஞ்சிருக்கேன், மலாய் இலக்கியம் செஞ்சிருக்கேன், தமிழ் இலக்கியம் வந்து கத்துக்கிட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, இங்க ஏன் ஜலன் பீராமலின்னு சொன்னாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். நானே ஆராய்ச்சி பண்ணேன், யூடியூப்ல போய் செக் பண்ணி பார்த்தா சாதாரண மனுஷன் பாவன். அப்பயே இளையராஜால வந்து எத்தனை பாடம் எழுதுறான்னு எனக்கு தெரியாது, ஏறாமல் எத்தனை பாடம் எழுதுறாரு. அப்பயே அவர் 2000 3000 கம்போஸ் பண்ணிருக்காங்க, அவரும் அம்மாவும். அந்த 2000 வந்து பெரிய 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 வயலின்லாம் வச்சு அப்படி செஞ்சிருக்காங்க. இப்பதான் இளையராஜா இப்பதான் நம்ம பாக்குறோம். அப்ப நான் வந்து ஐஎம்என் இந்தியன் மியூனியஸ், அவர் வந்து 80 சம்திங் சிங்கப்பூர்ல பார்த்தேன். அவர் சொன்னாரு, இளையராஜாக்கள் இதான் நான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னாரு. அவர் புக்கு கூட எழுதியிருக்காரு, நான் இளையராஜா படிச்சிருக்கேன் அந்த புக்ல. அப்ப நம்ம வந்து இங்க நம்ம ரசிக்கிறோம், அலமை சேர்க்கிறோம். ஆனா எங்க இருந்து வந்துச்சு, என்னத்துக்கு வந்துச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ண மாட்டோம். அதனாலதான் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். இது வந்தா போதும், இது வந்தா போதும் இருக்கும். அது வந்தா மட்டும் அந்த சந்தோஷமா இருக்க மாட்டேங்குது. நிறைய பேருக்கு வந்துச்சு இல்ல இடையில, ஏன் சந்தோஷம் இல்லை. சில பேர் சந்தோஷம் போயிருச்சு, திருப்பி கஷ்டம் வந்துருச்சு. கைஸ், வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் வந்து, நான் இன்கம் டேக்ஸ் எடுத்து வெளியே வந்து ஒரே காரணம் தான், பணத்துக்காக வரல. அங்க இருந்தா இன்ன வரைக்கும் நாங்க டாப்பா வந்திருப்பேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, திருப்பி அவங்கள்ட்ட போய் இப்ப கூட எங்களை கூப்பிடுறாங்க. அடுத்த மாசம் கூட நாங்க மீட் பண்றோம். ஏன்னா ஏஐக்கு எங்களோட விஸ்டம் தேவைப்படுது அவங்களுக்கு. அடுத்த வாரம் கூட நாங்க மீட் பண்றோம். அப்ப நான் அங்க இருந்த முழுமையா இருந்தேன். அந்த 2 வருஷம் நல்லா கத்துக்கிட்டேன். அப்ப மகாதேர் வர்ற நேரத்துல என்ன சொன்னா, லூக்கிஸ் பாலிசி, ஜப்பானை பார்த்தாரு. ஜப்பான் நம்மளுக்கு கொடுத்த சொத்து வந்து இக்கிகாய். இக்கிகாய் தான் சீதா. ஏன்னா ஜப்பான் வந்து 100% ராமாயணா கூட கொடுத்தாங்க. ஜப்பானோட கான்செப்ட் தான் சீதா, சிபி, அதான் சீதா. அப்ப
அவனுக்கு கொடுத்த கான்செப்ட் தான் மஸ்தா. உன்னை மனசை நல்லா பார்த்துக்கோ, அதை வந்து தைரியமா வச்சுக்கோ. டானா தைரியம், மஸ்தா. அஸ்தினா, அதான் நினைச்சாங்க நான் வந்து என் மகன் பேர் அஸ்தின் வந்து அஸ்தினால இருந்து அந்த காடியில இருந்து மஸ்தா அஸ்தினா இல்ல, அஸ்தினாபுரம். இதெல்லாம் வந்து ராமாயணத்தோட சொத்து. இந்தியாவில பிறந்தது, இந்தியாவில வளர்ந்தது, ஆனா யாருக்கும் அது புரிய மாட்டேங்குது. அப்ப இதெல்லாம் ஏன்னா நம்ம வந்து மேலோட்டமா பாக்குறோம், பணம் இருந்தா அதை பாக்குறோம், பணம் இல்லாட்ட பார்க்க மாட்டோம். ஸோ இங்க மைக் இருக்கலாம், அன்பா இருக்கலாம், லீலா இருக்கலாம், மோகன் இருக்கலாம், நாதன் இருக்கலாம், சென்னை ராக்ஸ்டா இருக்கலாம், இல்ல யார் வேணுமா இருக்கலாம், முக்கியம் இல்லை. வாக்கு சுத்தம், சொல் சுத்தம், இதயம் சுத்தம். இது 3 சுத்தமா இருந்துச்சுன்னா நீங்க ஓடி தேடல, ஆடி பட தேவையில்ல. பாருங்க, நான் காலகாலத்தில் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு இப்ப மணி வந்து இப்ப எங்க மலேசியால 10 இன்ன வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன்னா நான் பேசல, என் மூலியமா ஒரு எனர்ஜி பேசுது. அந்த எனர்ஜி நான் உணர்ந்திருக்கேன், அந்த உணர்ச்சி தான் என் மூலியமா பேசுது. அப்ப இப்ப இந்த கேள்வி கேட்கலாம் நீங்க. அண்ட் பிகாஸ் ஆஃப்டர் திஸ் ஐம் நாட் கோயிங் டு டாக் மச். நாளைக்கு இங்கிலீஷ்ல ஒன்று செய்வேன், அதுக்கப்புறம் வந்து ஐம் கோயிங் டு கோ ஃபார் சம்திங் எல்ஸ் மச் மோர் பிகர் தென் திஸ். அப்ப நீங்க வந்து நான் ஏன் இது வந்து இன்ன வரைக்கும் அந்த டைனோசர் இருக்கேன்னா, நான் இன்னைக்கு கூட நான் ஹேரிட்ட பேசிருக்கேன். ஹேரி அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு சைனாக்கு இருக்கேன். நான் இருக்குன்னா ஒரே ஒரு காரணம் தான், மோகன் நரவான், லீலா, பொக்கோடி கூட காணுங்க, பொக்கோடி இவங்களுக்காக தான் நான் இருக்கேன்னு சொன்னேன். ஏன்னா நான் வாக்கு கொடுத்தோம்னா அங்கே வந்தாங்க, வாக்கு சுத்தமா இருக்கும், அதுக்கெல்லாம் நான் இருக்கேன். அண்ட் மறுபடியும் போயிட்டு இந்த குப்பையில விட்டு வரக்கூடாது, ஏன்னா அதை குப்பையாக்கிட்டாங்க. இது ஒரு கோபுரம், குப்பையாக்கிட்டாங்க. அது அவங்க ப்ராப்ளம், நம்ம ப்ராப்ளம். கம்பெனியோட வேலை வந்து நீங்க பணம் போட்டுமா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், பணம் போட்டீங்களா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் எப்படி இதை செய்ய போறேன்னா, DGWC Global Franchise System, because all of us are our people, I'm going to focus on that. DGWC Global Franchise System. இந்த ஃப்ரான்ச்சைஸ் சிஸ்டம் வந்து இப்போ வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் சேர்த்து வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். நான் வந்து இடைக்காலத்துல வந்து KPDNK போனேன். ஏன்னா 2012 நான் நிறைய KPDNK தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். I know the top people there, I know the inside people there. அப்போ வந்து KPDNK தான் Kementerian Perdagangan Dalam Malaysia, எங்களோட FSI ரொம்ப பவர்ஃபுல். அவங்க தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உலகத்திலேயே 2 கண்ட்ரி இந்த மாதிரி முக்கியமான கொடுத்து தான் மலேசியாவும் சிங்கப்பூர் வர முடியாது. அண்ட் பப்ளிக் கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. நோ அதர் கண்ட்ரிஸ் வில் டு தட். இப்போ எங்களுக்கு வந்து ஆகஸ்ட் வரைக்கும் இந்த டைனோசர்ல வந்து லைசன்ஸ் இல்லை. அப்போ நம்ம சரிட்டு சொன்னேன், லைசன்ஸ் இல்லாமல் நாங்கள் போட மாட்டோம். அவர் சொன்னார், இல்லை இப்போ வால்ட்ரான் ஒரு கம்பெனி வச்சு அவங்க வந்து ஃபைன் பண்ணாங்க, 1 மில்லியன் மேலே ஃபைன் பண்ணாங்க. அப்போ நான் என்னமா சொன்னேன், அவங்க ஃபைன் பண்ணால் அவங்க கட்டிக்கிட்டோம், ஆனால் நாங்கள் தொட மாட்டோம். அதே மாதிரி இந்த ஃபைனை கட்டினாங்க, ஆனால் இந்த பிஸ்னஸ் வந்து ஏறல. ஐ எம் மென்ஷனிங் த நேம் நவ் பிகாஸ் இது நீங்கள் ரெக்கார்ட்ஸில் இருக்கு. அப்போ எந்த ஒரு கம்பெனி வந்து மொத ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறாங்களா, டேஞ்சரஸ், அண்டர் கிரவுண்ட் சொல்லுவாங்க எல்லாமே, ஆனால் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும். நம்ம ஏன் அந்த கம்பெனிக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் கொடுக்கணும்னா அபவ் கிரவுண்ட். இப்போ டைனேஸ் வந்து பல நாட்டுக்கு போயிட்டாங்க, ஒரு நாடு 2 நாள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது. ரொம்ப பேர் கேட்பாங்க, சார் இது வந்து அந்த கம்பெனி மாதிரி உண்டுமா சார்? நீ யார் அந்த கம்பெனி பார்க்க சொன்ன? இந்த கம்பெனி பாரு. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, மொதல் வாய்ப்பு விட்டுட்டு 2வது வாய்ப்பு வராங்க. அப்போ மொதல் வாய்ப்பு பற்றி பேசிட்டு இருப்பாங்க, 2வது வாய்ப்பு கண்டிப்பாக கோபமா இருக்குல்ல. அப்போ அங்க இருக்கிறது அங்கே முழுமையா இருந்தேன், இங்க இருக்கிறது முழுமையா இருக்கு. நாதன் சார் நான் சொன்னேன், நாரதர் வந்து ருக்குமணி வீட்டுக்கு போனாரா. அப்போ ருக்குமணி சொன்னாங்களா, ஏன் வந்து அவர் வந்து ஒரு பழம் கொடுத்தாரு, நட்டேன், மரம் வந்துச்சு, ஆனா அது பழம் இல்லைன்னு. இப்போ நாரதர் சொன்னாரு, எப்படி இங்க வர்றப்போ எல்லாமே பாமா வீட்டுக்கு போகுதா அப்படின்னு. சி அந்த கான்செப்டே அப்படிதான். இப் யூ இன் ஒன் பிளேஸ் பி 100%. அதான் ராமனா, அதான் வந்து சாரி, ராவணா வந்து ஒரே இடத்துல இருந்து முழுமையா இருந்தாரு, ராமர் வந்து ஒரே இடத்துல முழுமையா இருந்தாரு, அவர் 2 இடத்துல இல்லை. ஸோ இந்த கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மகாபாரதம் இஸ் ஆல் அபவுட் ஃபேத். கே சேரா எது வந்து வரட்டுமே, நான் வாழ்க்கை படிக்கணும் அப்படி ஓடுறது. அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து உட்கார தேவையில்ல, பேச தேவையில்ல, டைம் எடுக்க தேவையில்ல. ஆனா ராமாயணாவில் வந்து நானும் என் மனைவி வந்து கடைசியா அவர் வந்து இயற்கையோட ஐக்கியமா வந்து அந்த இடத்துக்கு கூட போயிருக்கோம், துங்கு நாட்டு பேரு. அப்ப நாதனா நீங்க ஆரம்பிக்கலாம், துங்கு நாட்டா நீங்க முடிக்கணும். அப்ப அந்த துங்கு நாட்டு என்ன தருங்களா, உங்களுக்குள்ள ஒரு லட்சியம் இருக்கு, இதான் நான் அடைய போறேன், இதான் நான் அடைய போறேன், இதான் நான் அடைய போறேன். அது என்ன லட்சுமி, லட்சுமியோ இல்ல மாலாவோ இல்ல சீதாவோ இல்ல ராமாவோ முக்கியம் இல்லை, ஆனா லட்சியம் இருக்கணும். அப்ப அந்த லட்சியத்தை எப்படி நீங்க உருவாக்கணும், இன்னைக்கே நீங்க உருவாக்கணும். ஓகே, இன்னைக்கே நீங்க உருவாக்கணும்.
எப்படி உருவாக்குறேன்னா 5 years from now நான் வந்து இதை செய்ய போறேன். அன்னைக்கு மாறன் சார்ட்ட பேசியிருந்தேன். என்ன மாறன் எனக்கு கூப்பிட்டாரு, நான் சீரியஸா செய்யறேன், எனக்கு இந்த மாதிரி நான் அப்படிதான் செய்ய போறேன். யார் எனக்கு சீரியஸா கூப்பிடுறாங்க அவங்க தான் ஹெல்ப் பண்ண போறேன். ஐ டோன்ட் வேஸ்ட் மை பிரெத். இருக்கிற மூச்சு கொஞ்சம் தான், அதை வேஸ்ட் பண்ண மாட்டேன். யார் எனக்கு கூப்பிடுறாங்களோ ஹெல்ப் பண்ணுவேன். யார் எனக்கு வர சொல்றாங்க நான் போவேன். அண்ட் கம்பெனி கூப்பிட்டானுங்களா அங்கே சார்ஜ் டைம். ஏன்னா முந்தி நான் வந்து மலேசியாவில் வந்து 7 வருஷம் நான் செய்யறதுல லோக்கல் கம்பெனினா 10,000 ரிங்கேட் ரிட்டைனர், யூஎஸ் கம்பெனினா 15,000. இப்போ நான் வந்து கம்பெனிக்கு அப்படி செய்வேன், ஆனால் மக்களுக்கு அதை செய்ய மாட்டேன். ஏன்னா மக்கள் சேவை மைசன் சேவைன்றாங்களே, மைசன் தான் மக்கள், மக்கள் தான் மைசன். மா அக்கால், மா அக்கால், கீழே உள்ள அம்மாவை நம்ம பார்த்துக்கிட்டோமா, அக்கால், அக்கால்னா மூலன் அர்த்தம். அக்கால், மா அக்கால், மா அக்கால், மா அக்கால், மக்கள். அப்ப இதெல்லாம் மலாய் வார்த்தையில வந்துருச்சு. இப்ப அப்ப இது வந்து இதயன்னு, ஓ நீ இதய ஆகிக்கணும், இது இதயம். அப்ப முழுமையா நான் இதை உணர்ந்தேன்னா என் இதயம் வந்து பண்ணிடும். அதான் இதயம் ஒரு கோவில், அது உதயம் ஒரு பாடல். அப்ப ஒரு பாடல் போதும், நம்மளுக்கு ஏன் பல பாடல்? ஒரு பாட்டு தான் இப்ப யோகின்னு வந்துட்டு இருக்கு. அக்கா மகன் பாட்டு வந்து என்னோட சிஸ்டரோட ஹஸ்பண்டோட பிரதர் இருந்த பாட்டு, கீஸ்னு. அது டாக்கி பாப்புலரா இருந்தாரு, அதே குரல் பீஸ் நான் வந்து ஊர்ல இருக்கு. அப்ப அந்த அக்கா மக வந்து ஒரு படத்துல பார்த்தேன் சாரியில, டாக்கி வந்து இதுல சக்கப்போடு போட்டுட்டு இருக்காரு. அப்ப இங்க இருந்து மலேசியா இருந்து போய் அங்க சக்கப்போடு போடுறாங்க. நீங்க ஏன் சக்கப்போடு போடக்கூடாது? ஏன்னா போக்கஸ். அப்ப அதே மகன் கூட இப்ப அதே சிட்டி நாலேஜ் தான் வந்து மலேசியால நம்பர் 1 highest performance. They would have beat even the latest one because and the highest performance உலகத்திலே highest performance ராட் ஸ்டீவர்ட் பிரேசில்ல செஞ்சாரு. 3.4 மில்லியன் பேர் வந்தாங்க கன்சர்ட்டுக்கு. மலேசியால ஹையஸ்ட் வந்து 82,000. ஆனா ஏஆர் ரஹ்மானும் சிட்டி நாலேஜ் சேர்த்து செஞ்சு 78,000 ஆளுங்க பே பண்ணாங்க. இளையராஜா இப்ப மழை வந்ததுனால அன்னைக்கு ஒரு 30,000 40,000 இருந்தாங்க. அவங்க 2 பேரும் எப்படி செஞ்சாங்க? சிட்டி நாலேஜ் என் ஒய்ஃபோட ஸ்டூடெண்ட். ஏன்னா அவங்க ஒரே போக்கஸ்ல இருந்தாங்க, அதை அழைச்சாங்க. அவங்களோட போக்கஸ் வந்து சிண்டாயின்னு ஒரு பாட்டுல இருந்தது. அந்த சிண்டாய் பாட்டு தான் என் மகன் வந்து இதாக்கி அவன் அதுல போடுறான். எல்லாத்துக்கும் உள்ளத்திலிருந்து ஒரு கேள்வி வரும், ஒரு குரல் வரும். அந்த குரலை உணரணும் நம்ம. ஸோ பிஃபோர் ஐ கோ, நம்பர் 1, நீங்க வந்து 6 கொஸ்டின் நீங்க கேட்கணும். முதல் கொஸ்டின் என்னன்னா who am I? ரெண்டாவது கொஸ்டின் who am I? மூணாவது கொஸ்டின் who am I? நாலாவது கொஸ்டின் who am I? அஞ்சாவது கொஸ்டின் who am I? ஆறாவது கொஸ்டின் who am I? அப்பதான் 6 மனமே 6. இந்த ஆண்டவன் கட்டளை 6 வேலை செய்யும். எப்படி வேலை செய்யணும்? who am I ன்னு கேட்டீங்களா, அது சொல்லும் யூ ஆர் தீஸ் அப்படி சொல்லுவோம். அப்புறம் நான் வாட்னு கேட்கணும். இதான் ருட்டியார் கிப்ளிங் சொன்னாரு. எனக்கு 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த 6 ஃப்ரெண்ட்ஸ் சரியா பார்த்துக்கிட்டேன், பிரபஞ்ச என்னை பார்த்துக்கிட்டு. முதல் ஃப்ரெண்ட்னா ஹூ ஆர் யூன்னு கேட்டீங்களா, ஹவு. அந்த ஹூ எம் ஐ வந்து வெளியாக்குறது ஹவு. தென் வாட், கப் வயன் அவர் கஹான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. ஹவு, வாட், வென், வேர், விச். ஓகே, அந்த 6 இது நீங்க கேட்கணும். அப்ப நீங்க உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து, இப்ப நான் இன்னைக்கு உட்காந்து நான் எழுதணும். சரி, நான் இது செய்ய போறேன், நான் என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும், யாரு கூட உட்காந்து செய்யணும் அப்படின்னு நீங்க உட்காந்து எழுதிங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு கரெக்டா அதை அனுப்பிடும். தட்ஸ் வாட் வி கால் ப்ளூ பிரிண்ட். இந்த தொழில வந்து ஏன் நிறைய என்ஜினியர்ஸ் வந்து சக்சஸ் ஆகுறாங்க. மோகன் அர்வான ஒரு என்ஜினியர் தான். அவரை வந்து சிங்கப்பூர்ல இருந்து டென்மார்க் அனுப்பியிருக்காங்க. அங்க போய் எப்படி இந்த ஏர்கான் இது பண்றது, அப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஸ்பெயினுக்கு அனுப்பியிருக்காங்க. இயற்கையா அவர் பார்த்தார். See, that's why when I was doing training for companies, how to identify இந்த தொழிலுக்கு யாரை ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ நான் இன்சூரன்ஸ் செஞ்சேன்னா அந்த தொழிலுக்கு யாரை ஐடென்டிஃபை பண்ணலாம், இது யாரை ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்போ ப்ரொஃபைலிங் சொல்லுவாங்க. அப்போ இதில் நம்பர் 1 ப்ரொஃபைலிங் என்ஜினியர்ஸ். ஏன்னா இது ஒரு ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்ட் என்ன சொல்லுது, இது நீ செஞ்சே நான் இது கொடுப்பேன், அதை நீ செஞ்சே நீ கொடுப்பேன். இதை விட்டுட்டு நம்ம போயிட்டு அவங்க கம்பெனிக்கான மோதிக்கிட்டு அதான் எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். அப்போ நான் என்ன செய்யணும், எதுக்கு செய்யணும், எப்படி செய்யணும். என்னோட ஃபேமிலிக்காக நான் செஞ்சேன்னா நான் உயிர் கொடுப்பேன். எனக்காக நான் செஞ்சேன்னா உயிர் கொடுப்பேன். நான் மக்களுக்காக செஞ்சேன், அவனுக்காக செஞ்சேன், இவனுக்காக செஞ்சேன், உயிர் கொடுப்பேன். நம்மளுக்காக உயிர் கொடுப்போம், ஃபேமிலிக்காக உயிர் கொடுப்போம். அதன் மூலியமா நம்ம கொடுத்தோமா பிரபஞ்சம் நம்மளுக்கு 2 பேர் அனுப்பிடும். சில கம்பெனிக்கு 3 பேர் அனுப்பணும். சில கம்பெனிக்கு வந்து இப்போ இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் 10 பேர் அனுப்புவோம். ஆனா கண்டிப்பா அனுப்புவோம்.
நான் வந்து இங்க எல்லாம் கத்துக்கிட்டு இன்சூரன்ஸ்ல போய் 9 பேர் அனுப்பிடுச்சு. அந்த 9 பேர் வச்சுதான் நான் வந்து ஒரு பங்களோ வீடு வாங்கினேன், ஒரு பஜோரோ வாங்கினேன், ஒரு அல்பா ரோமியோ வாங்கினேன், எல்லாமே வாங்கினேன். ஆனா நாங்க நாங்க அங்கிருந்து வெளியே வரல. ஏன்னா கவர்மெண்ட் வந்து சிஸ்டம் மாத்துறாங்க. அந்த சிஸ்டம் நாங்க ஃபேக்டரி வந்துச்சு. அப்புறம் குரு கிட்ட போனோம். குரு கிட்ட போனா அங்கேயே நான் காவி போட்டிருப்பேன். நான் எங்க போனா கண்டிப்பா கேட்போம். நானே என் மனைவி. ஏன்னா கேட்கறது உள்ள இருந்து வெளியே இல்லை. அதான் மீடாஸ்ன்றாங்க. மீ இதான் மீ எம்ஐ லக்ஷ்மி எல்லாமே இதுதான். ஸோ மீ டாஸ் டிஏனா டேரிங் ஆஸ் த ஸ்பிரிச்சுவல். அப்ப அந்த டேரிங் சோல் உங்களுக்குள்ளதான் அதான் மீடாஸ். அப்போ நீ கேன் ரைட் ஃபார் மீ எம்ஐ எம்ஐனா இது, டிஏனா டேரிங், ஆஸ்னா எல்லாமே எல்லாமே இங்குதான். தான் விக்ரம் படம் முடிஞ்சு கமால் சொன்னார், எல்லாரும் மனசு நானும் அங்க இதான் மனசு, அது அப்படியே காமிச்சார், இதான் மனசு. நான் ஏன் கமாலை வந்து ரொம்ப பாப்புலர் பாக்குறேன்னா, என் ஃப்ரெண்ட் சொல்லுவார், நீ கமால் எது செஞ்சாலும் நீ தப்பு பண்ணு. ஏன்னா சின்ன பிள்ளைங்க நான் கமாலை பார்த்துட்டு வரேன். எப்படி சின்ன பிள்ளை சிவாஜி பார்த்தாங்க, அவ சிவாஜிக்கிட்ட இருந்து கமால் மார்க்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆனா 2 படம் என்னை மாற்றி அமைச்சு, வாழ்வே மாயம் அண்ட் 3ஆம் பிறை. அந்த நடிப்பை பார்த்து நாங்கெல்லாம் மெரசல் ஆயிட்டோம். அப்புறம் மெரசல் ஆயிட்டு தான் அப்புறம் நான் முடிவு எடுத்தேன், இவர்கிட்ட என்னவோ இருக்கு, இது வந்து சிவாஜி அழகா இறக்கி விட்டாரு. அப்ப இறக்கி விட்டனாலதான் அவர் வந்து இப்ப கண்டிப்பா ஒரு காலத்துல பெருசா வர போறாரு அப்படின்னு நான் அவரை ஃபாலோ பண்ணேன். என்னைய வந்து மாற்றி அமைச்சது சிவாஜி கணேசன் உள்ள இருந்து, கமல்ஹாசன் வெளியே இருந்து. அன்பே சிவம் படம்னா மாதிரி யாரும் எடுக்க முடியாது. அந்த அன்பே சிவன் சொல்லுவார்ல, நீ சாவர நேரத்துல உன்னோட இதயம் வந்து அந்த உன்னோட ஈரல் வந்து நெருப்பு எரிச்சிடும், சீஃப் ஆஃப் த ஃபயர். ஆனா நீ இறந்து போனோன்னே உன் இதயம் பேசாது, என்ன செஞ்சு விட்டுட்டு போயிருக்கோ அதான் பேசணும். அப்ப அந்த படத்துல அவரோட ஒவ்வொரு இதுவும் அப்படி பேசும், அதெல்லாம் யாரும் செய்ய முடியாது அந்த மாதிரி. அப்ப அவர் அப்ப எப்படி வருது அவங்களுக்குலாம், ஏன் நம்மளுக்கு வரக்கூடாது, ஏன் டாக்டர் மகாக்கு மட்டும் வருது, ஏன் எனக்கு வரக்கூடாது? அப்ப நான் இந்த மாதிரி பெண்டமிக் டைம்ல உட்காந்து கேட்டானுங்க. பெண்டமிக் டைம் முடிஞ்சோன்னே இது வரலையே இது வரலையே இது வரலைன்னு கேட்க மாட்டானுங்க. அப்ப அதனால இட்ஸ் நாட் அவர் ஃபால்ட். யூ வில் டு வாட் வி ஆர் சப்போஸ் டு டு when we are supposed to do what we are supposed to do. கேட்கறதோ கேட்காதோ உங்களோட உரிமை. அண்ட் இதுக்கப்புறம் நாங்க ரொம்ப பேசப்படுறோம். என்னோட கடமை வந்து இப்ப 63 வயசுல இருந்து எப்ப கூப்பிட போறாங்கன்னு தெரியல. அது கூட நான் என்னோட என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போகணும். என் குடும்பத்துக்கு செஞ்சுட்டேன், என் மனைவி மக்களுக்கு செஞ்சுட்டேன், அண்ட் தென் இந்த மொழிக்கு செஞ்சுட்டேன், அண்ட் தென் என்னோட மக்களுக்கு செஞ்சுட்டேன். நாட்டுக்கு என்ன செய்யணும்? மலேசியால என்ன பிரச்சனை? நம்பர் 1 பிரச்சனை, மலே கைஸ் ஆர் சஃபரிங். அவங்க தான் கூட மக்கள், அவங்க தான் ரொம்ப சஃபர் பண்றாங்க. எங்க ஊர்ல இருந்து வந்தவங்க அங்க வந்து ஜெயிக்கிறாங்க, ஆனா இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளை நான் தோட்டத்தில் இருக்கிற இடத்துல ஒரு பாடல் இருக்கும், அந்த பாட்டு நாங்க ஆழமா கேட்போம். Dari sebuah desa berbekal kita tua datang ke ibu kota dengan penuh harapan, dengan penuh harapan. அதே பாடல் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க வந்து எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா கிட்டார் அடிச்சுட்டு அதே மாதிரி தான் நாங்க காசு பண்ணோம் உங்களுக்குலாம். அது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ரொம்ப கவலையா இருக்கனால தான் நான் வந்து என்ன சொல்றேன்னா, நான் வந்து இந்த மாதிரி நாங்க வந்து வாய்ப்பு கொடுக்குறோம் நிறைய மலேஸ் ஹெல்ப் பண்ணுது. இந்தியா இஸ் யோர் டேக் கேர் கைஸ், யூ ஆர் நாட் பாதர்ட். எங்க ஊருக்கு நாங்க காப்பாற்றணும், எங்க ஊரை நாங்க காப்பாற்ற, எங்க பிள்ளைங்களை நாங்க காப்பாற்றணும். எங்க பிள்ளைங்கன்னா வாய்க்கார பிள்ளைங்களா எங்க பிள்ளைங்க தான். கவர்மெண்ட் சொல்லுவாங்க, ஆனா நாங்க தான் அவங்களை காப்பாற்றணும். ஏன்னா இது எங்க ஊரு. இந்த ஊர்ல நாங்க எந்த பொருள் அங்க அலோகா சார் சொல்லுவார், நீங்களா சொர்க்கத்தில் இருக்கீங்க சார், உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. அவரு சொல்லதான் நான் வந்து ஆரம்பமா பார்த்தேன். ஆமா சார், சொர்க்கம் தான் சார். அப்படி நம்ம வந்து இந்த சொர்க்கத்தை எப்போ பார்த்தோன்னா, நான் மொத ஃபிளைட்ல ஏறினது வந்து அப்பெல்லாம் வெரி எக்ஸ்பென்சிவ். ஏஷியெல்லாம் இல்லை. 28 வயசுல நான் மலேசியா இருந்து வெளியாகணும் பிளேன்ல. என் மகனுக்கு 1 வயசு. அப்ப நான் அடிக்கடி என் டாக்ல சொல்லுவேன், இந்த வித்தியாசம் என் மகன் வந்து நான் 28 வயசுல போனது, என் மகன் 1 வயசுல போனது வித்தியாசம் செஞ்சு நான். அந்த வித்தியாசம் எங்க போனா மேடானுக்கு போனோம், டேக்டோபான்னு அவங்க பிரிஸ்தாக்கி போனோம். அதெல்லாம் பார்த்தா ஸ்காலன் போற மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் எங்களுக்கு ஸ்காலன் போற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு அழகு, அவ்வளவு இயற்கையா இருக்கும். அப்ப அங்க வந்து என்ன சொன்னானுங்கன்னா, கிட்டக்கான் சமா ரும்புன்பா, கிட்டக்கான் சமா ரும்புன், நம்மளாம் ஒன்னா இருந்தோம், ஒன்னா வந்தது. ஏன்னா நீங்க நான் நினைக்கிற மாதிரி இந்துவிசம் வந்து இந்தியாவுக்கு வரல, அதான் இந்தோனேஷியால தான் வந்துச்சு. இந்த ரகசியத்தை சொல்றதுக்கு நான் கூப்பிட்டுறேன். இந்துவிசம் கேம் ஃப்ரம் இந்தோனேஷியா, தமிழ் கேம் ஃப்ரம் இந்தியா. எப்படி சிவன் கேம் ஃப்ரம் அண்டனி, பாதாள லோகத்துக்கு மேல வந்தாரு. நம்மளுக்கு ஏன் முஸ்லீம்ல 7, 8, 6 சொல்றாங்க. நம்மளுக்கு வந்து 7 பாதாள லோகம். அங்கேருந்து படிப்படியாக ஏறி வந்தவர் தான் சிவன்.
ஆனா விஷ்ணு வந்து அங்கேயிருந்து இறங்கி வந்தாரு. எப்படி வந்தாரு? இந்திரனா இறங்கி வந்தாரு. யாரும் வந்தாங்க? 3 பேர் வந்தாங்க அவர் கூட. மேனகா, ஊர்வசி, ரம்பா. மேனா மினிக்கி, மேனகா. உங்களுக்கு அழகா இது வேணுமா? மேனகா தேவைப்படும். ஊர்வசினா உள்ள ஊறி, நம்ம உள்ள ஊறி போய் நம்ம வந்து இந்த வாசிலாம் எடுத்துடணும். அதாவது வாசினா ஏசி வேசின்றாங்களே, அப்ப நம்ம கெட்ட குணம்லாம் எடுத்துரும். அதனாலதான் காசின்றாங்க. காசினோ. ஓகே, உனக்கு காசை பத்தி நினைக்க கூடாது, காசினோக்கு போக கூடாது. ஏன்னா அங்க போனா நீ காசிக்கு போக முடியாது. அப்ப இறங்கி வந்தவனுங்க அவங்க, இங்க இருந்து கீழே போறது நம்ம. அப்ப மீட் பண்றது ஒரு இடத்துல, அதான் மலேசியா. அப்ப நான் ஏன் சொன்னேன், சோளாக்கும் பெருமாள் பெருவுல இருந்து மலேசியா வரைக்கும் சோழனுங்க போயிருக்காங்க. 1000 ஆண்டு வாழ்ந்துருக்காங்க. 1000 years கைஸ், 1000 years. இப்ப நம்ம வந்து ஒரு வருஷமே நம்ம என்னென்னமோ நடந்துருச்சு. இந்த 2015 இப்ப என்னென்னமோ நடந்துச்சு. இந்த 1000 வருஷம் என்ன நடந்துருக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்ப அவங்க என்ன செஞ்சானுங்க, அவனுங்க போயிட்டு சண்டை போடல. அவங்க வந்து நம்மளோட சிஸ்டம் வச்சு, அந்த சிஸ்டம் வச்சு மக்களுக்கு வந்து நல்ல நன்மை கொடுத்தாங்க. அதான் பெரு, மலேசியா மால், பெரு மால். இதெல்லாம் கான்செப்ட் கைஸ். 6ஆம் அறிவுல வந்து சூர்யா சொல்லுவார்ல, அதெல்லாம் நம்ம வந்து அடுத்து சாமி கும்பிட்டு இருக்கோம். எஸ், ஏன் கும்பிட சொன்னாங்கன்னா வெனரேட் இங்கிலீஷ்ல. மொத வந்து எட்மண்ட் ஹிலரி வந்து எவரெஸ்ட்ல ஏறினத்துல அவர் வந்து அந்த ஷர்பாட கேட்டது, எப்படிலாம் நீங்களாம் கேஸ் இல்லாம ஒண்ணு இல்லாம ஏறிட்டு இருக்கீங்க, நாங்களாம் வந்து அவ்வளவு மூச்சு எடுத்து ட்ரைனிங் எடுத்து ஏறுறோம், நீங்களாம் வந்து எங்க மவுண்டனை வந்து கொங்க பண்ண வந்தீங்களே, நாங்களாம் வந்து கும்பிட வந்தோம். அதுதான் வித்தியாசம். அதே மாதிரி தான் இப்ப இடையில ஒரு லேடி சாரி கட்டி மேலே இருக்காங்க. நம்ம அதுக்கு மரியாதை கொடுக்குமா? நம்ம அது நம்மளுக்கு மரியாதை கொடுக்கும். எப்படி அதுக்கு மரியாதை கொடுக்குது? காலங்கத்தான் எதிர்க்கிற இந்த கண்ணாடியில வந்து ஸ்னோ ஒயிட்டா பாக்குறீங்களா, இல்ல இந்த குவீனா பாக்குறீங்களா? ஸ்னோ ஒயிட்டோட குவீன் இருக்காங்களே, அவங்க இபு தீரின்னுவாங்க, ஸ்டெப் மாதர். அந்த ஸ்டெப் மாதர் நமக்குள்ளதான் இருக்கு. எல்லாமே இங்க தான் இருக்கு. நான் வந்து 5 minutes முடிச்சிருவேன். நான் 1 hour தான் சொன்னேன். நான் வந்து கிளாங்ல வந்து ஒரு டாப் கொடுத்தேன். இந்த சிஸ்டமுக்கு வராதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு டாப் கொடுத்தேன். அப்ப நான் வந்து 2 மணிக்கு முன்னாடி டாப் கொடுத்தேன். அப்ப நான் என்ன செஞ்சேன்னா, சுவாகியோட வீரப்பட்டை கட்டபொம்மன் வசனம் போட்டுதான் ஆரம்பிச்சேன். அந்த சுவாகி சொல்லுவாரு, கட்டபொம்மன் எட்டப்பனும் கட்டபொம்மனும் ஒரே இடத்துலதான். அந்த எட்டப்பன் வரைய செஞ்சுட்டான், நான் அதனால நான் கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லுவார் அந்த வசனத்துல. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, காலங்காலத்துல எந்திரிக்க நேரத்துல உங்க உள்ளத்துல இருந்து கட்டபொம்மன் எந்திரிக்க போறேன்னா இல்ல எட்டப்பன் எந்திரிக்க போறேன்னா, அதை நீங்க முடிவு எடுக்கணும். அப்படின்னு நம்மளாம் பொதுவா என்னது, நம்ம கட்டபொம்மன் நம்ம உணர மாட்டோம். அதான் எட்டப்பன் எழுந்திட்டு கட்டதான் பேசிட்டு இருக்கான், கட்டதான் சொல்லிட்டு இருக்கான், முக்கியமான இது பேச மாட்டோம். அதனாலதான் நம்ம கஷ்டப்பட்டுன்னு சொன்னேன். 2 மணிக்கு பிறகு நாங்கெல்லாம் லான்ச் எடுத்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு இருக்கோம். நேற்று அவர் அன்னைக்கு கூட அவர் பார்த்து, அவர் பழனின்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் பேசினா நாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அவ்வளவு ஜோக் பண்ணி சிரிப்பார், பேசுவார். அப்புறம் அவர் சாப்பாட்டை கேட்டாரு, எனக்கு யாரு பேசணும்னு கேட்டாங்க. அவர் மகாதேவன் பேசினாரு. அப்புறம் நான் என்னத்த பேசுறது, அந்த அடுத்த பேசிருக்கோம் அப்படின்னாரு. ஆனா அவர் சொன்ன ஒரு அந்த நான் சொன்னேன், இல்ல சார் நீங்க பேசின கூட நான் கேட்பேன், நான் இப்ப போறது இல்லை. சில பேர் வருவாங்க பாருங்களேன், பேசுவாங்க ஓடிடுவாங்க, நிக்க மாட்டானுங்க. அப்புறம் நம்ம பேசுவோம் கேட்க மாட்டானுங்க, ஆனா அங்க போய் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க உட்காந்து கேட்டதானே அவன் என்ன பேசுறான்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அவர் வந்து பேசுனதை நான் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு செமினார் போனா ஃபுல்லா வந்துடுவேன். ஏன்னா நான் பேசுறது ஒரு மாதிரி இருக்கும், அவங்க பேசுறது வேற மாதிரி இருக்கும், 2 கலந்தா பல மாதிரி இருக்கும். அப்ப அவர் சொன்னாரு, ஒருத்தன் வந்து என் காலையில ஏறினா சார், அந்த மேடையில சொன்னாரு, அவனோட வராமனுக்கு காடி சுத்தமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு, எப்பயும் என் காடி சுத்தமா வச்சிருப்பேன். வந்து ஏறினா நாத்தம், சரியான பீ நாத்தமா இருந்துச்சு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், டேய் நீ என்ன மெதிச்சியான்னு கேட்டேன். இல்ல சார் நான் மெதிக்கல இருந்தேன். ஏன் நாட்டம் அடிக்குதானு, நல்லா போய் இறங்கி பாருங்க, காடி நிப்பாட்டான். நிப்பாட்டி பார்த்துட்டு ஏன் நார்மலா இருக்குன்னு ஒண்ணுல. அப்புறம் சொன்னாரு, நல்லா கழட்டி பாரு, உள்ள சப்பாத்தி இருக்கு, சப்பாத்தி இருக்க சாக்ஸ் சரியான நாத்தமா. அப்புறம் என்ன சொன்ன, அதனால சாக்ஸ் தூக்கி போட்டு வா அப்படின்னா. சரி கைஸ், நம்ம வந்து புது சப்பாத்தி போடலாம், புது இடத்துக்கு வரலாம். பழைய சாக்ஸ் போட்டிருந்தோமா அது நார் தான் செய்யும். அப்ப நீங்க நாரைக்கு வந்தீங்களா, உங்க உள்ள நார் நீங்க உணர மாட்டீங்க. வாழ்வு உரமுறை, வாழ்த்துட்டு தலைமுறை, நன்றே செய், அதை நன்றாக செய், அது ஒன்றே செய், அது இன்றே செய், வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம். And anybody want to ask me question can ask me now. அப்போ நான் எனக்கு எம்சி இங்க அவர் இங்கிலீஷ்ல இது பண்ணுவாரு, மோகன் இருக்காங்க.
கைஸ் இன்னொன்னு மட்டும் நான் சொல்றேன், அடிக்கடி நீங்க மற்றவங்களை ப்ரெசென்ட் பண்ண சொல்லிட்டீங்களா, நீங்க வளர மாட்டீங்க. கொண்டு உட்காந்து ஒரு ஆளை ப்ரெசென்ட் பண்ணிட்டு உங்களோட வேலை, உங்களோட கடமை. என்னதுக்கு கம்பெனி உங்களுக்கு வந்து டைரக்ட் ஸ்பான்சர் போனஸ் கொடுக்குறாங்க. ஓ டாக்டர் மஹா அடிக்கல கேட்காம டெவல் கேட்காமனா அப்புறம் உங்களுக்கு சிஸ்டம் தெரியல. ப்ரெசென்ட் பண்ண நல்லா கத்துக்கணும், பேச நல்லா கத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவங்களை நீங்க சேவ் விட்டுருந்தீங்களா, அதனாலதான் நீங்க அடிமையா இருக்கீங்க. அடிமை பெண் உள்ள பெண் தான் உங்களுக்கு அடிமையா இருக்கீங்க. அதனாலதான் எம்ஜிஆர் வந்து ஒரு சிங்கத்தை வளர்த்து சிங்கத்தோட சண்டை போட்டார். ஏன்னா சிங்கத்தோட அடிமை, அது ஒரு அடிமை பெண், இவரும் ஒரு அடிமை பெண்ணு, ரெண்டு பேரும் அப்படியே மோதல். நாங்க அது உண்மையிலே தத்துரமா இருந்துச்சு. நேற்று ஒரு படம் பார்த்தேன் இங்கிலீஷ் படத்துல, அதுல வந்து இங்கிலீஷ் படம் இது என்னது ஹிந்தி படத்துல, அதான் டிஜிட்டல் தானே. ஆனா அவர் வந்து வளர்த்து அது கூட விளையாண்டாரு. அந்த மாரி தான் சொல்றேன். இது ஒரு கேம், விளையாடுங்க. அது கூட உங்களை நீங்க உணருங்க. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தை போடலாம். anybody want to ask me ask question, otherwise I can ஜெகதீஷ் நீங்க கொஞ்சம் பேசலாமே, வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க. பேசலாம் ஜெகதீஷ். அன்மியூட் பண்ண. ஓ சாரி, அன்மியூட் பண்ணல, நான் உங்களை இது கோஹோஸ்டா பண்றேன். ஓகே, பேசுங்க. அனைவருக்கும் எல்லாருமே அன்மியூட் பண்ணலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகேஸ்வரோட ப்ரோக்ராம்ல வந்து நம்ம உள்ள பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர், நான் நல்லா இருக்கேன். இங்க இந்தியால இருந்து ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு 9-10 பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இன்விடேஷன் இன்னைக்கு கொடுத்துருந்தோம். சார் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வர சொல்லுங்க. எல்லாமே கொஞ்சம் பிஸியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவே நம்ம இந்த 9 பேர் கிடையாது, நம்ம ஒரு 9,000 பேர், இப்போ ஒரு 90 லட்சம் பேர் கூட சொல்லலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலியமா நம்ம எல்லாருமே இணைஞ்சிருக்கோம். ரொம்ப பயணிச்சிருக்கோம். இந்த வருஷம் மே மாசம் 21ஆம் தேதி வந்து என்னோட 20 வருஷம் நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா 20 வருஷம் தாண்டுது. 20 வருஷத்துல நிறைய விஷயங்கள் கத்துருக்கோம், நிறைய நண்பர்களை மீட் பண்ணிருக்கோம், நிறைய நண்பர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்கோம். நெட்வொர்க் மைனஸ் நிறைய பார்த்துருக்கோம். லைஃப்ல வந்து உண்மையா சொல்லணும், நெட்வொர்க் மட்டும்தான் என்னோட லைஃப். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான். நம்ம என்ன பிசினஸ் செஞ்சாலும் சரி, ஒரு விஷயம் வராதுங்க. அது வந்து நான் உண்மையில உள்ளத்துல இருந்து சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட கல்யாணம் வந்து 2014 நடந்தது. 2014 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பேருக்கு மேல வந்தாங்க. இதுல சொந்தக்காரங்க பாத்தீங்கன்னா ஒரு 150-200 பேர் தான் இருப்பாங்க. 80% யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க, மார்க்கெட்டிங் ஃப்ரெண்ட்ஸுங்க. இதுல லேடிஸ் சக்கமான பேர். இதுலயே மகிழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய நிறைய ஐயர், நம்ம கோயில்ல பூஜை பண்றாங்க இல்லைங்களா, அந்த ஐயர் வீட்டுல இருக்கக்கூடிய அவங்களோட ஒய்ஃப் எல்லாருமே ஒரு பக்கம் டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு புரிஞ்சுது. இதெல்லாம் எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்மளோட சொந்தங்கள், நம்ம வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணி காசு மட்டும் சம்பாதிக்கல, மக்களை சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இப்போ கூட எனக்கு ரொம்ப போரிங்கா இருந்தது அப்படின்னா, என்னோட அந்த மேரேஜ் வீடியோவை நான் போட்டு பார்ப்பேன். போட்டு பார்க்கும்போது பேசவே கூச்சப்படுவாங்க வெளியில. ஆனா அவங்க எல்லாம் வந்து என்ன மாதிரி ஒரு டான்ஸ் ஆடினாங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் வெளியில எங்கேயுமே நடக்காதுங்க. இது எல்லாமே வந்து நம்ம பிசினஸ்ல மட்டும்தான் நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அன்பான உள்ளங்கள் கூட நினைச்சிட்டு இருக்கோம் இந்த ஒரு 20 வருஷமா. அதுலயும் எனக்கு வந்து ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொன்னா டாக்டர் மகா சார் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுல அவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஸோ அவரை மிகைப்படுத்தணும்னு இல்லை, இது உண்மையிலே என்னோட உள்ளத்துல இருந்து நான் சொல்றேன். ஸோ நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கும் வந்து நம்ம சூப்பர் லைஃப்ல வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் கொடுத்தது சூப்பர் லைஃப். ஸோ இன்னைக்கு வந்து அந்த கம்பெனி இந்தியால இல்லை. இதுக்கு காரணம் வந்து அவங்களே தான். அவங்களே வந்து பெத்த குழந்தைய வந்து அவங்களே கொல்றதுக்கான ஒரு சமானம் தான் அது உண்மையாலே. அப்ப மட்டும் ஒரு விஷயம் புரிஞ்சுது, அவங்களே அழிச்சுதான் அவங்களே. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான செயல். ஒரு கம்பெனில ஒரு மார்க்கெட்டிங் பிசினஸ்ல இதுவும் செய்யக்கூடாத ஒரு தவறு இன்னைக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் செஞ்சிருக்கு. இது வந்து அவங்களோட ஒரு சுயநலத்துக்காக வேற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, அதுவும் அவங்களது தான். ஸோ ஒரு விஷயம், கம்பெனிகள் மாறலாம், ஆனா நம்ம மாற மாட்டோம் இல்லைங்களா?
நமக்கான திறமை, நம்ம கத்துக்கிட்ட வச்ச எல்லா விஷயங்களும் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம எந்த கம்பெனி எடுத்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் மட்டும் வேணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கம்பெனி எத்தனை வேணாலும் வரலாம். அந்த கம்பெனியை வளர்க்க போறது நம்ம தான். கம்பெனி நம்மள வளர்க்க போறது இல்ல. சோ நம்ம சிறப்பா செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளை நம்பி ஒரு 10 பேரோ 100 பேரோ 1000 பேரோ வருவாங்க. அந்த 10 பேரோ 100 பேரோ 1000 பேரை வளர்த்துக்கிறது தான் நம்மளோட வேலைங்க. சரிங்களா? நம்ம வளர்ந்தாலே கம்பெனி வளர போகுது. அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும், நீங்க இப்ப எந்த கம்பெனி செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த கம்பெனிக்கு நீங்க உண்மையிலே வந்து 100% எஃபர்ட்ஸ் கொடுங்க. அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும், நம்ம கூட வந்தவங்களும் ஜெயிக்க முடியும். அந்த வகையில மகா சார் நான் வந்து தேங்க்ஸ் சொல்றேன். இனி வரைக்கும் சப்போஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் சில விஷயம் தெரிஞ்சிருக்கும். நானும் இப்போ ஒரு லிங்க் கிடையாது நெட்வொர்க்ல. பட் இருந்தாலும் நாங்க சூப்பர் லைஃப்ல எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான் ஒரு நாளைக்கு சார் எனக்கு 10 கால் பண்றாரு. நானும் பேசுவேன், நானும் பண்ணுவேன். இந்த ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு இல்ல, ஸோ லைஃப் லாங் வந்து தொடரும். ஸோ தேங்க்யூ டாக்டர் மகா சார். உண்மையிலே நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு மனிதர். ஸோ ஒரு பிள்ளை மாதிரி நம்மளை பார்த்துக்கிட்டீங்க. என்ன பிளஸ் ஆர் மைனஸ் இருந்தாலும் எல்லாம் வாழ்க்கையில வந்து எல்லாருக்கும் வர்றது தானே. அதெல்லாம் கடந்து இன்னைக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம கூட போகுது அப்படின்னு சொன்னா அது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான தருணம். சார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஃபேமிலியோட சாப்பிட்டுருக்காங்க. நான் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன், ஃபேமிலியோட சாப்பிட்டுருக்கேன். இந்த ஒரு நினைவுகள்லாம் வந்து உண்மையிலே லைஃப்ல வந்து கிடைக்காது. இப்போ கூட சார்ட்ட சொல்லியிருந்தேன், சார் நான் மலேசியா வர போறேன் சார் அப்படின்னா, தாராளமா வாங்க, நீங்க ஒரு வாரம் இருங்க, 10 நாள் இருங்க, அது மாதிரிலாம் பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ நடுவில் உங்க எல்லாருக்குமே தெரியும், இனிமேல் என்னோட மூவி ஒன்று ஆல்மோஸ்ட் முடிகிற தருவாயில வந்துகிட்டு இருக்கு. ஸோ பிஸ்னஸ்ல இப்படிலாம் இருந்துக்க மாட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். லாங் ஹேர் இது எல்லாமே வந்து நம்ம இந்த மூவி இண்டஸ்ட்ரியில பயணம் பண்றதுனால ஸோ கொஞ்சம் நம்மளோட கெட்டப்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டியதா போயிருச்சு. ஸோ அது ஒரு ட்ராக்ல போகுது. மேபி நம்மளோட மூவி வந்து மலேசியாலே வந்து வரும். நீங்க எல்லாருமே பார்ப்பீங்க. உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பா தேவைப்படும். எப்படி வந்து சூப்பர் லைஃப்ல எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தீங்களோ, ஒரு சென்னை ராக் ஸ்டார் அப்படின்னும் போது கண்டிப்பா எல்லாருமே எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணீங்க. இதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில நான் வந்து இப்பதான் கால் எடுத்து வைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு 100% தேவை அப்படின்னு நினைக்கிறேன். என்ன இருக்கு பேசுவோம். பிசினஸ் ரீதியா இல்ல அப்படின்னா கூட நட்பு ரீதியா இந்த மாதிரி செஷன்ஸ் சார் கண்டக்ட் பண்ணாருன்னா அப்பப்ப கொஞ்சம் நம்ம வந்து அடிப்போம். கண்டிப்பா ஜெகதீஷ், நான் நாளைக்கு வந்து இங்கிலீஷ்ல சேர்ப்பேன் இதே மாதிரி. இதுல என்ன உங்களோட இது எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, நீங்க வந்து மக்களுக்காக நீங்க செய்வீங்க. இப்ப பாருங்க, நாங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், யாரும் வந்து குரூப்ல போய் ஷேர் பண்ணல. அது சூப்பர் டைம்ல அவங்க எல்லாம் வந்து அப்படியே பட்பட்னு முடிக்குவாங்க உள்ளுக்கு. அப்ப தானே நினைச்சிருந்தோமா நம்ம ஜெயிக்க முடியாது, மத்தவங்க நினைக்கணும். அப்ப இங்க டாக் பேசுறோம், நம்ம எல்லாம் செய்யறோம், அதை வந்து அங்க ஷேர் பண்ணணும். ஓகே, அதுல வந்து நான் ஒரே நாள்ல பார்த்தேன் எப்படி எங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து 700 பேர் உட்கார முடியாத இடம். அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் இன்னைக்கு உன்னால முடியுமா, கொண்டு வர முடியுமான்னு கேட்டேன். மறுநாள் 700 பேர் கொண்டு வந்தீங்களா, அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. ஓகே, சோ வெற்றி நமக்கு மக்கள் நினைங்க. உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் இல்ல, இன்னும் நம்ம 2 பேரும் சேர்த்து புளியம்பட்டின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் சார். அது விட பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. அது மேடம் தமிழ்ல பேச வச்சீங்களா? மேடம் தமிழ்ல பேச வச்சீங்களா? சூப்பரா பேசினாங்க சார், பேசினாங்க மேடம். எல்லாருமே வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து பெரிய லெவல்ல வெடிச்சிருது சார். ஏன்னா ஒரே ஒரு டீம், அது வந்து எந்த டீமும் நம்ம மிங்கிள் பண்ணல, ஒரே ஒரு டீம் புளியம்பட்டி டீம் மட்டும் வச்சு 900+ பீப்புள் வச்சு நம்ம அந்த ப்ரோக்ராம் செஞ்சோம். ப்ரோக்ராம் வந்து மேசிவ் ஹிட் இல்ல அது, அந்த ஒரு பெரிய ப்ரோக்ராம் செஞ்சோம். இதெல்லாம் வந்து சூப்பர் லைஃபோட ஒரு என்ன சொல்றது, மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள் சொல்லலாம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து எங்க யார் பண்ண போறாங்கன்னு தெரியல. நிறைய பாலிடிக்ஸ் போகுது இந்தியால, கூட நிறைய பாலிடிக்ஸ் தான். நம்மளும் வந்து பெருசா பண்ணணும் தான் இந்த கம்பெனியை எடுத்தோம். பட் இந்த பாலிடிக்ஸ் அப்படின்னும் போது அது ஆகல. ஒரே ஒரு விஷயம் தான் சிம்பிளா சொல்றேன், நம்மளுக்கு மரியாதை இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இருந்தா மட்டும்தான் இது எல்லாமே சரியா இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன ஒரு இரக்கம் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இருந்தா நம்மளுக்கு அந்த இடத்துல வேல்யூ இல்லை. ஸோ நம்மளை மதிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருப்போம், அவங்களுக்காக நம்ம உயிரையும் கொடுப்போம். இதுதான் விஷயம். வாய்ப்புக்கு நன்றி டாக்டர் மகா சார். எப்பவுமே சொல்றது ஒரே விஷயம்தான், வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் நம்ம தலைமுறை சொல்லி உண்மையிலே டாக்டர் மகா சாருக்கும் உள்ள இருக்கக்கூடிய நம்ம மலேசியா நண்பர்கள் அனைவருக்கும் இந்த இடத்துல நான் வந்து என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு
தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஜகேஷ் சொன்னது ரைட் தான். எந்த இடம் நம்மளுக்கு வந்து என்னது சொல்லுவாங்க, துரியோதனன் கண்ணா ஒதுங்கி இருக்கணும்னு. அதனால நான் என்ன செய்யறேன்னா, EGWC குளோபல் ஃப்ரான்ச்சைஸ் சிஸ்டம். அப்ப அந்த கம்பெனில நீங்க ஃப்ரான்ச்சைஸ் வாங்குறீங்க, அந்த ஃப்ரான்ச்சைஸோட பேர் வந்து மொதல் ஃப்ரான்ச்சைஸ் ஒரு பேக்கேஜ் இருக்கும், 2வது இருக்கும், 3வது இருக்கும், 4வது இருக்கும். என்னை வந்து ஒருத்தர் வந்து கன்னியால இருந்து கேட்டாரு, நான் எவ்வளவு போடணும் அப்படின்னு. உன்னால எவ்வளவு முடியும்னு கேட்டேன். ஏன்னா ஆக சின்ன பேக்கேஜ் இருக்கும், ஆக பெரிய பேக்கேஜ் இருக்கும். அப்ப முதல் ஈடுபாடு, வியாபாரத்துல ஈடுபாடுறியா, அதான் முக்கியம். அதுக்காக கம்பெனி லைசன்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப அந்த முதல் ஈடுபாடு எப்படி நம்ம காட்டுமா, நம்ம வந்து சுறுசுறுப்பா பிரபஞ்சத்தை காட்டுமா. லீடர் கடை தேவையில்ல, இவங்களுக்கு கடை தேவை, அவங்களுக்கு கடை தேவையில்ல. பிரபஞ்சத்துக்கு தெரியும் யார் லீடர், யார் இல்ல, யார் வருவா, யார் போவாரு. ஸோ பாலிடிக்ஸ்ல மாற்றக்கூடாது. எங்க ஊர்ல வந்து பாலிடிக்ஸ்னுவாங்க. அந்த வார்த்தை திக்கூஸ்னாலே ரேட் நடத்தும், பாரத்னாலே ரேட் நடத்தும், RAT ரேட். அப்ப பாலிடிக்ஸும் அதுதான், ரேட்டும் அதுதான். அதுல மாட்டிக்க கூடாது நம்ம. அதனாலதான் நம்மளுக்கு வந்து ராமாயணம் கொடுத்தாங்க, மகாபாரதம் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து போனா என்ன நடக்கும், என்ன செய்வோம்னு. மகாபாரதத்துல மட்டும் ஒண்ணு சொன்னாங்க, எந்த ஒரு தொழிலுக்கு போனாலும் யாரு சகுனின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. சகுனினா என்டி சோஷியல் நடத்தும், ஆன்டி சொசைட்டி நடத்தும். அவங்க கூட நம்ம சேரக்கூடாது, அவ்வளவுதான். ஓகே ஜெகதேஷ், ஆல்ரைட், தேங்க்யூ. நான் வந்து அடுத்து நாதன் சார் அப்புறம் நாதன் சார் ஏசுவாரு. ஏசுதாஸ் உட்காந்துருக்கேன், என்ன பேச விடலன்னு. நாதன் சார் ஒரு சில வார்த்தைகள் சார். தமிழ்ல பேசினா நாதன், இங்கிலீஷ்ல பேசினா நேதன். இருக்கீங்களா சார்? உங்களை வந்து கோர்ஸா போட்டிருக்கேன் சார். டிஎம்டிஎஸ் நாதன், இது அவராது. ஓகே, மோகன் அருவான், நீங்க பேசுங்க. மோகன். ஹலோ சார், வணக்கம். வீடியோ ஆன் பண்ண முடியுமா? இல்ல சார், நான் வெளியே இருக்கேன் சார். ஓகே பேசுங்க. வணக்கம். ஓகே, நம்மளோட அதான் நீங்க சொன்ன மாதிரி தான் சார், நம்மளோட திறமையை நம்ம தான் சார் உருவாக்கணும். நம்ம வந்து எப்படி யாருக்கூட நம்ம எப்படி பழகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிசினஸ் வளரும். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டு வீடு உண்டு இருந்தோமா அது வளர வாய்ப்பு இல்லை. நம்ம போயிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராஸ்பெக்ட் பார்க்குறோமோ அதை வச்சு தான் நம்மளோட பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும். இது உண்மையான 100% உண்மை சார். நம்மளும் நிறைய மீட்டிங்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்மளும் வந்து ஒரு ஸ்டேஜ் அடைவோம் சார். அது நான் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன் சார். இந்த வாரம் கண்டிப்பாக நான் வந்து ஜேபிக்கு வரேன். ஓகே சார். ஜேபியில் 2 பேர் நாங்கள் இறக்குறோம். ஓகே. DGW குளோபல் சிஸ்டம். ஒரு மெலே கோச், அவர் வந்து என்னோட சின்ன பிள்ளைல இருந்து என் கூட வளர்ந்து வந்தவர். அவர் ஒரு ரெபல்னு ஒரு கம்பெனில ரொம்ப டாப் லீடர் ஆனாரு. அவர் இந்த ராயா டைம்ல வந்து அவர் டிஸ்டர்ப் பண்ண சொன்னாரு. ஏன்னா அவங்க பிரேஸ் தானே. ஓகே, அப்ப அவர் வருவாரு. அவர் என்ன சொன்னாரு, எனக்கு இந்த பேக்கேஜ் கேட்ட ஒண்ணும் வேண்டாம், நான் ஃபுல்லா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னாரு. அப்ப நம்மளுக்கு ரெடியா சேர்த்துக்கு ஆள் இருக்காங்க, நம்ம ரெடியா இருக்குமா, அவ்வளவுதான். டீல் ஓ நோ டீல், அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே சார், கண்டிப்பா சார். இதுல வந்து எப்படி நம்ம செய்யறோம்னா, இதை நீங்க தொழிலா பார்க்க கூடாது, இது வந்து பார்ட் டைமா பார்க்க கூடாது, பாஸ் டைமா பார்க்க கூடாது. இது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய சொத்து, ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நான் எப்படி கொண்டு போகணும், பகாய்கான் நத்தங் மிஞ்சா என் பொண்ணுன்னு சொல்லுவாங்க வாயில. ஒரு எண்ணெயை கொண்டு போனோமா எவ்வளவு அழகா கீழே ஊத்தாம கொண்டு போவோம். ஓகே, அந்த மாதிரி கொண்டு போனா தான் நீங்க ஜெயிக்க முடியும். இதுதான் எங்க நாய்க்காரங்களை ரொம்ப பிடிச்சிக்கும். அவங்க எது தொழில் செஞ்சாங்களோ அவங்க முழுமையா அதுல சிறப்பா செய்வாங்க. சரிங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. அப்ப நீங்க பாருங்க, நான் பாக்குறேன் இவங்க போட்டிருக்காங்க, அவங்க வந்து அங்க ப்ரோக்ராம் செய்யறாங்க, அதுக்கு சப்போர்ட் கொடுங்க. நாய்க்காரங்களா இருக்குங்க, நிறைய பேர் இருக்குங்க அங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இதுல வந்து நான் சொல்ற ஒரு ரகசியம் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அந்த காலத்துல கொடுத்துட்டாங்க, சாவித்ரி, காயத்ரி, அப்பதான் சரஸ்வதி. சாவித்ரினா எல்லா சொத்தும் நம்மளுக்கு வருது, எல்லாமே சூரியன் இருந்து. அதான் சாவித்ரி. அதான் சாவித்ரி வந்து அந்த அவங்களோட படத்தை வந்து, மகாநதி படத்தை வந்து நான் இப்பதான் பார்த்தேன். ஏன்னா அவங்கள வந்து அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, எங்களால பார்க்க முடியல. நாங்க அவங்கள சரஸ்வதியா பார்த்தோம், அவங்கள வந்து சிவாஜியோட சிஸ்டரா பார்த்தோம். பல ரீதியில அவங்க ஒரு தெலுங்கு ரெடி தான், ஆனா தமிழ் அப்படி பேசுவாங்க, அவங்கள பார்த்தோம். அந்த மகாநதி படம் 7 வருஷம் பிறகு நான் இப்பதான் பார்த்தேன். ஏன்னா சாவித்ரி, சாவி கொடுக்கறது சூரியன். சவித்தூர்னாலே சூரியன். ஓம் பூர் புஹஸ்வஹ சவித்தூர் வரையும். அதான் காயத்ரி மந்திரம் ரொம்ப முக்கியம். அப்புறம் அங்கேருந்து வருது 3 சக்தி வரும் நம்மளுக்கு. அந்த 3 சக்தி தான் திருசூலம் சொல்லுவோம், சூலம். அந்த சூலம் மூலியமா நம்ம பாடியை பார்த்துக்கணும். உன் பாடி தானே. 2வது உங்களோட மைண்டை பார்த்துக்கணும். 3வது தான்
நீங்க வந்து மக்களை பார்த்துக்கணும். இது 3 நம்ம பார்க்க முடியாது, நம்ம வந்து ஜெயிக்க முடியாது. அதனால தான் ரொசென்டா வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் அர்பனிசம் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் அந்த இப்போ வந்திருக்க ஏஸ் கார்டு அது இந்தியாவில் சக்கப்போடு போடுது. நாங்க இப்போ ஜஸ்ட் FSI வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆள் இப்போ உள்ள போட்டுட்டேன். அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்களா? டன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். அன்பா நீங்க பேசுறீங்களா ஒரு வார்த்தைகள்? அன்பா தான் நிறைய கேள்வி கேட்பாரு. அன்பா நீங்க பேசலாம், உங்க இது போட்டிருக்கேன், இல்லாட்டி நம்ம வந்து ஸ்டாப் பண்ண போறோம். நாதன் பேசுறீங்களா? Without owning the video, DMTS Nadana. Okay, so guys, Mr. Appon, you can do on final closing for me. Tamil Paspa. Yeah, Dr. Ma, I don't know what to say. I said just Ruman Nandri, thank you very much for your time. I like your sharing. best word, Appon. Yes. You always say no prachana. பிரச்சனை இல்ல, no problem. மலாய் வார்த்தை வந்து பிரச்சாயன்னுவாங்க. பிரச்சாயனா பர்ச்சாயா. SKJ, how is Chennai? Appon, let me add on this to Jagdish. Per means one. Per means one. Chaya means light. Perchaya means plus in one light. Perchuma. Perchuma means there is one lady up there helping us, Uma. Okay, then prachana illa. So once you trust yourself, the universe will help us. There's no prachana at all. Okay, so choba an. Thank you so much for your time, guys. I must thank Appon. I'm putting in all this so that those people for video you also listen, and please do marketing. Okay. Do selling 1-to-1, do marketing to 10 people. Then the business will grow. Vetti namakke, vetti nicham, vetti satyam. Happy New Year, Happy New Year. Puthandu Vaattukal. Ruman Nandri, Okay. thank you. All the best. Okay. I will close the now. Okay. Puthandu Vaattukal, yeah. Puthandu Vaattukal. I must end is an Appon. Okay. Jagdish, thank you. Thank you, sir. Thank you, sir. Okay. Bye. All the best.